ஞானகுரு ஸ்ரீ தத்தாத்ரேயருடைய வாழ்வியல் மையம் சார்பாக இன்றைக்கி மகாலய பட்சம் நடந்துட்டுருக்க வேண்டிய காலகட்டத்தில் பித்ருபக்ஷத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ மகாலய பட்சம்னு ஒன்று நடக்குது, தெரியுமா எல்லாருக்கும்? மகாலய பட்சம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கு தெரியாது? மௌனம் விரதமா? யாராவது மௌன விரதமா? இப்படில தானே, அதுக்கும் பேச மாட்டேங்கிறீங்க. தெரியுமா? மகாலய பட்சம்னா தெரியுமா? 10 நாள் தெரியுமா? அந்த வார்த்தை மட்டும்தான் தெரியும். சரி சரி. இந்த மகாலய பட்சம்ன்ற வார்த்தைக்கு முதல்ல நம்ம அர்த்தம் பார்ப்போங்க. மகாலயம் அப்படின்னா உன்னதமான வீடுன்னு அர்த்தம். மகாலயம் அப்படின்னா புனிதமான, உன்னதமானன்னு அர்த்தம். பக்ஷம் அப்படின்னா நாம் வசிக்கக்கூடிய இடம். ஸோ ஒரு உன்னதமான இடத்த நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா, உங்கள் வீடு ஒரு உன்னதமான வீடாக உருவாகணுமா, ஒரு நல்ல ஒரு வீடாக உருவாகணும் அப்படின்னா இந்த மகாலய பட்சத்துடைய சயின்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மை என்னன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறீங்க, வீட்டில் உங்கள் சொந்தக்காரத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறீங்க, பேசிட்டு கொஞ்ச நாள் கழித்து உங்கள் இப்போ போகும்போது நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் அவங்க சொல்லுவாங்களா? கொஞ்சம் மாறி இருக்குமா? மாறிடுமா? எதனால? ஒரு விஷயம் நீங்க ஒரு விதமா சொல்வீங்க, கேட்கிறவரு ஒரு விதமா கேட்பாரு, சொல்றவரு மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு அவர் ஒரு விதமா சொல்லுவாரு, கேட்கிறவங்க வேற விதமா கேட்பாங்க. இதே ஒரு 10 நாள் கழிச்சு உங்க காதுக்கு வரும்போது அது எப்படி இருக்குங்க? நான் எங்க அப்படி சொன்னேன், ஐயோ அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஆமா தானே? இப்ப இந்த மகாலய பட்சம்ன்ற வார்த்தை எப்போ உருவாக்குனாங்க தெரியுமா? அதாவது தெரியல, எனக்கு சத்தியமா தெரியல. மேபி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு கம்மி, ஏன்னா நம்ம கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ மகாலய பட்சத்தை பத்தி இது வரைக்கும் நம்ம ஏதோ கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா உண்மையான ஒரு மகாலய பட்சம்னா என்ன, புராதன காலத்துல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன செய்யணும், இந்த காலகட்டம்னா என்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பல காதுகளை தாண்டி, இப்ப நீங்க வீட்டுல பேசின விஷயங்கள் 10 நாள் கழிச்சு உங்க காதுக்கு வரும்போது மாறி இருக்கிற மாதிரி இந்த மகாலய பட்சத்தை பத்தியும் பித்ரு வழிபாடை பத்தியும் அன்னைக்கு சொன்ன உண்மைதான் இன்னைக்கு நீங்க கேட்குறீங்கன்னு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இருக்குதா? சொன்னீங்களே மகாலய பட்சம் வார்த்தையை கேட்டீங்க, ஆனா பித்ரு வழிபாடு, அதாவது மகாலய பட்சம்னா பித்ரு வழிபாடு பண்றதுன்னு சொல்றாங்க. பித்ரு வழிபாடுன்னா என்னன்னு சொல்லுவாங்க? வீட்டில் நம்ம முன்னோர்கள் யாராவது இறைவடி சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள வழிபடுறதுன்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? ஆனா அப்படி இல்லை. அப்படி இல்லை. அப்படின்னா என்னங்க? ஸோ இது இந்த சரியான உண்மையை நாம என்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோமோ அதுக்கப்புறம் செயல்படும் போதுதான் வேலை செய்யும். இப்போ உங்க வீட்டில் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போறாங்களா? இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு இருப்பாங்க. படிக்கிற காலகட்டத்தில் அந்த மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் எழுதுறாங்களா, மக்கப் பண்ணி ஆன்சர் எழுதுறாங்களா? மக்கப் பண்ணி எழுதுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, இருந்தாலும் ஆன்சர் எழுதுறாங்க. பண்ணிருக்கிறேன், நீங்க அப்படிதான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாம ஒரு விஷயத்த மக்கப் பண்ணி, அதாவது மனப்பாடம் பண்ணி நீங்க எழுதுற ஆன்சர்னால மார்க் கிடைக்கலாம். ஆனா அந்த கேள்விக்கு உண்மையா உங்களுக்கு பதில் கிடைக்குமா? நாளைக்கு அந்த கேள்வி எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை வரும்போது இது உங்களால செயல்படுத்த முடியுமா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு செயல், எந்த செயலாமனா இருக்கட்டும், முக்கியமா இன்னைக்கு நம்ம மகாலயத்தை பத்தி பாக்குறதுனால மகாலயம்னா என்னன்னு தெரிஞ்சு அதோடைய விஞ்ஞானபூர்வமான உண்மை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க அதை செஞ்சீங்கன்னா இப்பதான் உங்களுக்கு பயன். அதை பத்தி என்னன்னு நமக்கு தெரியல.
அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியல. ஜோசிகார பார்த்தா போய் பித்ருக்களுக்கு பூஜை பண்ணுப்பா, அப்பதான் கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க, அப்பதான் குழந்தை பிறகுன்னு சொன்னாங்க, அப்பதான் ஊடு கட்டுறோன்னு சொன்னாங்க, அப்பதான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைன்னு சொன்னாங்கன்ற அந்த வார்த்தைக்காக தான் பண்றோம் நிறைய பேரு. ஆமாவா இல்லையா? அப்ப கொஞ்சம் கை தூக்குங்க பாப்பா, எத்தனை பேர் பண்றீங்க? நிறைய பேர் அதுதான் பண்றீங்க. சோ இப்போ நமக்கு இது என்னன்னே தெரியல, மாலைய பிரச்சனை என்னன்னு தெரியல. மிஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நாளைக்கு 70 வரலன்னா அவ்வளவுதான், மார்க் போட மாட்டேன்னு சொல்லுவோம். அந்த பயத்துலவே நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி ஜோசிக்காரு சொல்லிட்டாரு, இது பண்ணாதானா, எது மாலைய பட்சத்துக்கு ஏதாவது பூஜை பண்ணாதானே நமக்கு பயன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வீட்டுல அதோடைய பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ், அதோடைய விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்காமலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்ப என்ன இதனால அப்படின்னா, ஏதோ கேட்டா நானும் பண்றேங்க, நானும் பூஜை பண்றேன், நானும் போகாத கோயில் இல்ல, பண்ணாத பூஜை இல்ல, அந்த கிழமைக்கு விரதம் இருக்கிறேன், இந்த கிழமைக்கு விரதம் இருக்கிறேன், எல்லாமே செய்யறேன், பட் ஒன்னும் ஒரு விடிஞ்ச பாட தெரியலையே, இருக்குதே இல்லையா? இப்ப இங்க எல்லாரும் உங்களுக்கு சொல்லி ஏதோ மெசேஜ் பார்த்து ஏதோ கேட்டு வந்துருக்கீங்க, ஏதாவது ஒரு கேள்வி இருக்கும் தானே, குழந்தையின்மை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, துன்பம், வறுமை, ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதுன்றதுக்காக தானே வந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? சோ இந்த தீர்வுகள் நமக்கு வேணும். எப்போ நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், எப்போ நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நீங்க தெளிவா அது உருவாக்குன மாதிரி சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு நீங்க செய்யும் போதுதான் உங்களுக்கு பயன். ஆமா தானே? யூடியூபை பார்த்து சமையல் பண்றாங்க, இது எப்படி வரும்? அந்த பக்குவத்தோட அந்த ருசி எரிஞ்சு மக்கள் மேல இருக்கிற அன்புனால செஞ்ச சமையல் எப்படி வரும்? எது சிறப்பா வரும்னு நினைக்கிறீங்க? எது கரெக்டா இருக்கும்? ஒரு ஹாட்லி வீட்டுல இருக்கிறவங்க நல்லா சாப்பிடணும்னு நினைச்சு இந்த அன்பா செய்யும் போதுதான் வரும். அது மாதிரி எது ஒண்ணும் நீங்க புரிஞ்சு தெரிஞ்சு அந்த மனநிலையோடு செய்யும் போதுதான் உங்களுக்கு அந்த பயன் வரும். இப்ப பாருங்க, தெரிஞ்சும் தெரியாம நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஏகப்பட்ட சிக்கல் தானே. இப்ப எல்லாருக்கும் இதெல்லாம் பார்த்தா ஒரு 40-50 வயசுக்கு மேல இருக்குன்ற மாதிரிதான் தெரியுது. எல்லாம் என்னுடைய மூத்தவரா தான் இருக்கீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல பேசுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் இதை நாம இறைவனுடைய வார்த்தையை கூட நான் பகிரணுன்றதுக்காக தான் நான் கேட்கிறேன். ஜஸ்ட் நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்களேன். இந்த 40-50 வருஷம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரே ஒரு வார்த்தையில, அந்த வாழ்க்கையை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியான வார்த்தை வரும்? ஒண்ணு ஹாப்பியா இருக்குன்னு வரும், இல்ல சுமாரா போகுதுன்னு வரும், இல்ல கஷ்டமேன்னு வரும், இல்ல எப்படப்பா போய் சேருவோம்னு வரும். இந்த மாதிரி வார்த்தை தானே சொல்லுவோம். என்ன மாதிரியான வார்த்தைகள் வரும் அப்படின்றத நீங்க வெளியில சொல்ல வேண்டாம், நீங்களே வச்சுக்கீங்க. ஒரு பதில இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்து இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, அப்படியே ஆனந்தமா இருக்குதா, இல்ல எப்படப்பா வாழ்க்கைக்கு ஒரு விடிவு கிடைக்கும்னு இருக்குதா? இந்த மாதிரி ஏதோ ஒரு பதில் இருங்க. நீங்க ஏதோ ஒரு பதில் இருந்தாலும் தெளிவு கிடைக்கும். இருந்துக்கிட்டீங்களா? ஒரு பதில் இருந்துக்கலாமா? இப்ப பாருங்க, பெரும்பாலான மக்களுடைய பதில் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, ஏதோ மனசுக்குள்ள ஒரு குமுறல், ஒரு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குதா இல்லையா? திரும்பி பார்த்தா சொல்லில் அழகாத கஷ்டங்கள் இருக்குது. எதனால? உதாரணத்துக்கு ஒரு படத்துல வடிவேலு ஒரு ஜோக் சொல்லுவோம், அடிக்கிறத அடிக்கிறீங்க, எதுக்கு அடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எதுக்கு அடிக்கிறீங்கன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் பாட்டுக்கு அடி வாங்கிட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்குது வாழ்க்கை. இப்ப சில துன்பம் எல்லாம் நம்ம அவஸ்தைப்படும் போது பாத்தீங்க அப்படின்னா, அப்படி நான் உங்களுக்கு என்னதான் துரோகம் பண்ணேன், அப்படி நான் என்னதான் பாவம் பண்ணனே எனக்கு தெரியலையே, அப்படி இந்த மாதிரி என்ன வருதா? அந்த மாதிரி என்ன வந்துருது. காரணம் என்னன்னா, எதுக்கு துன்பம் போறோம்னு நமக்கு தெரியல. இப்ப இறைவன் என்ன அப்படி கள்ளஞ்சக்காரரா? எதுக்குப்பா இந்த அப்பாவையும் மக்களை இந்த மாதிரி துன்பப்படுத்துறீங்க அப்படின்னு நாம அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறோம்னு வச்சுக்கீங்க. ஒரு கால் அவர் திடீர்னு ஏதாவது ஒரு படத்துல வர மாதிரி திடீர்னு நேர்ல வந்துட்டாருன்னு வச்சுக்கீங்க. நான் என்னதான்ப்பா அப்படி பாவம் பண்ண சொல்லுங்க, நான் அதனை சரி பண்ணிக்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்டா அவர் என்ன பதில் சொல்லுவார்? இல்லப்பா எனக்கு போர் அடிச்சது, அதனால உங்களால கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பார்க்கலாம்னு நினைச்சுன்னு சொல்லுவாரா? அப்படி சொல்லுவாரா? இல்ல, ஏதோ காரணம் இருக்கும் தானே. இப்ப நெருப்பு இல்லாம புகையாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஏதாவது ஒரு துன்பம் ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா, நம்ம பிரச்சனைக்கு என்ன காரணம்னு தெரியாதனாலதான் பிரச்சனையா இருக்கு. சரி பண்ணவும் முடியல. ஏதாவது சொன்னீங்களாவது சரி பண்ணிக்கலாம். இப்ப வீட்டுல பாருங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டையா இருக்கும், பொண்டாட்டி மோத தூக்கி வச்சிருப்பாங்க, என்னன்னு கூட சொல்ல மாட்டாங்க, நாமளாதான் கண்டுபிடிக்கணும். ஆமா தானே? பெரும்பாலும் வீட்டுல அப்படித்தானே இருக்குது.
வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. நாமளா என்னைக்கு கண்டுபிடிக்கிறது? சொன்னாலே சில பேருக்கு புரியுறது இல்லை. சோ அப்படி இறைவன் என்னைக்கு எதனால இந்த மாதிரி நம்ம துன்ப போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு சில விஷயங்கள் வந்து இறைவன் எடுத்து வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நாம இப்ப வீட்டுல இருக்கீங்க, நீங்க எல்லாம் சேலம் தானே, எல்லாம் இங்க இருந்து வந்திருக்கீங்க. இப்ப இந்த ஊர்ல சில விதிமுறைகள் இருக்குதா? கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்களா? 10 மணிக்கு மேல கடைகள் மூடிடணும், ஸ்கூலுக்கு இத்தனை மணிக்கு தான் போகணும், ரோட்டில் போனால் லெஃப்டில் தான் போகணும், சிக்னலில் ரெட் லைட் போட்டால் நிற்கணும், வீடு கீடு பேர் மாற்றினா பதிவு பண்ணணும், வண்டி வாங்கினா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது தானே? இந்த விதிமுறையோடு இருக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? இப்போ ஒரு காலம் அந்த ரெட் லைட் எல்லாம் அந்த டிராஃபிக் சிக்னல்லாம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகும்? நிம்மதியாக போக முடியுமா? போக முடியுமா? நின்று போனாலே யாராவது வந்து ஏற்றி விட்டுறாங்க. ஆமாம் தானே? இதெல்லாம் எடுத்துட்டுன்னு வச்சுக்கிங்க, வண்டி ஓடாது, பறக்கும் அப்படியே. இது மாதிரி விதிமுறை. இப்போ நம்பர் பிளேட்டெல்லாம் எதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்? அதுக்கு தண்டத்துக்கு ஒரு 1000 2000 செலவு பண்ணு. விதிமுறை எடுத்துட்டுன்னு வச்சுக்கிங்க, ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ இங்க அரசாங்கம் விதிச்சிருக்கக்கூடிய இந்த விதிமுறையானது உங்களுக்கு நல்லது செய்யுதா கெட்டது செய்யுது? எதுங்க? நல்லது தான் செய்யுது. ஏன்னா அந்த விதிமுறைகள் இல்லைன்னா துன்பப்படுறோம். ஒரு கால் அரசாங்கம் விதிமுறை கொடுத்தோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கிங்க. இப்போ லைசன்ஸ் வேணும், டிரைவிங் பண்ணணும் அப்படின்னா, அந்த விதிமுறை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்? ஒரு 1000 ரூபா ஃபைன் கட்டுவோம். ஹெல்மெட் போடலாம், ஒரு 1000 ரூபா ஃபைன் கட்டுவோம். ஆமாம் தானே? இது மாதிரி அரசாங்கம் விதிக்கக்கூடிய விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றலை அப்படின்னா அரசாங்கம் அதுக்கு ஒரு சின்ன தண்டனை தராங்க. ஆமாம் தானே? ஒரு 500 ரூபா 1000 2000 ஒரு சின்ன அபராதம் விதிக்கிறாங்க. இந்த அபராதம் ஏன்னா நம்ம கையில் இருந்து நம்ம எடுத்து கட்டிக்கலாம். ஆமாம் தானே? பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது, நம்ம எடுத்து கட்டிக்கலாம். ஆனால் இந்த இயற்கை ஒரு விதிமுறை வச்சிருக்கு. இந்த கவர்மெண்ட் விதிக்கிற விதிமுறை எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் இங்கே போடலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமாம் தானே? இன்னைக்கு கேட்குறாங்க. எதனால? வாகனத்துடைய எண்ணிக்கை பெருக பெருக ஒரு விதிமுறை ஆட் ஆகிட்டே போகும். விபத்துகள் அதிகமாகும் போது ஆட் ஆகிட்டோம். ஸோ விதிமுறை அப்படிங்கிறது இன்னைக்கு அரசாங்கம் விதிக்கிறது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாறுது தானே? 3 மாதத்துக்கு ஒரு தடவை அரசாங்கம் விதிக்கிற விதிமுறைகள் நிறைய அப்டேஷன் நடக்குது, சேஞ்சஸ் நடக்குது. ஆமாவா? ஆமாம் தானே? ஆனால் இயற்கை ஒரு விதிமுறை வச்சிருக்குங்க. இயற்கைன்னு யாருங்க? இறைவன் பிறப்பாலேயே இந்த பிரபஞ்சத்தை படைக்கைக்குள்ளேயே இங்கே இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு விதிமுறை வச்சிருக்கிறாங்க. இந்த விதிமுறை என்னைக்குமே மாறாது. அரசாங்கம் விதிக்கிற விதிமுறையாவது மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இயற்கை விதிக்கக்கூடிய இந்த விதிமுறை என்னைக்குமே மாறாமல், என்னைக்கு பிரபஞ்சம் உருவானுச்சோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மாறாத விதிமுறை ஒன்று இருக்குதுங்க. அதை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த விதிமுறை தான் தெரியுமா உங்களுக்கு? இப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த நாட்டில் வாழணும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கணும். ஆமாம் தானே? சில சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வாழ முடியும். ஆனால் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா இந்த இயற்கையோட சட்டத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். யாரும் ஒருத்தர் இந்த இயற்கையோட சட்டத்தை தெரிஞ்சுக்கலையோ, யார் ஒருத்தர் இந்த இயற்கையோட சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலையோ அதிகப்படியான துன்பம். அரசாங்கம் விதிக்கிற விதிமுறை தெரியலன்னா 1000 ரூபா தான். ஆனால் இயற்கையை சொல்கிற அந்த விதிமுறையை தெரிஞ்சிக்கல அப்படின்னா இந்த துன்பம் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியுங்களா? தலைமுறையை தாண்டி இருக்கும். யாரை தாண்டிங்க? உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்கள் வம்சத்துக்கே துன்பம் தான். அப்போ எந்த விதிமுறை நம்ம தெரிஞ்சிருக்கணும்? முதல்ல எது தெரிஞ்சுக்கணும்? இயற்கையின் விதிமுறையை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இயற்கையின் விதிமுறையை நம்ம முதலையே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருகுல கல்வின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன வயசில் ஒரு 6-7 வயசு ஆகிடுச்சுன்னா குருகுலத்தில் உட்காந்து கல்வி பயிலுவாங்க பிள்ளைங்க. அப்போ அவங்க கற்றுக்கிறதே இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த பிரபஞ்சத்துடைய விதிமுறையை பற்றி தான். அப்படி தான் நம்முடைய இந்த புராணங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. அப்படி தான் நம்மளுடைய
பாரம்பரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். காலப்போக்கில் என்னாச்சு, இந்த மாதிரியான அந்த பிரபஞ்சத்துடைய தர்மம், பிரபஞ்சத்துடைய விதிமுறையை நம்ம மறக்க ஆரம்பிச்சிட்டோம், கற்றுக்கல. என்னைக்கு நாம் இந்த விதிமுறையை கற்றுக்க மறந்துட்டோமோ, எப்போ இந்த மாதிரி விதிமுறை இருக்கே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலையோ, அப்போ இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இன்னைக்கு காலையில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு சட்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கிங்க. ஹெல்மெட் போட்டுட்டு போகணுன்ற சட்டமே உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கிங்க. இல்லை சார், நான் வந்து எனக்கு தெரியாது ஹெல்மெட் சட்டம்னு ஒன்று இருக்குது, அதனால் என்னை விட்டுருக்கானா விட்டுருவாரா? விட்டுருவாரா? கண்டிப்பாக விட மாட்டாங்க. நீங்கள் சொல்லலனாலும் போனால் போதுன்னு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி சொன்னால் தான் கோபம் வரும். என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க தானே. ஸோ அப்போது இந்த பிரபஞ்சத்துடைய விதிமுறை இப்படி தாங்க. என்ன அங்கங்கே போலீஸ்காரன் நின்று உங்கள்கிட்ட கேட்குறதில்ல. நம்ம ஹெல்மெட் போடலாம், ஒரு முக்கு நின்று யாராவது ஒரு பிடிப்பாங்க, நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் வந்துடும். இந்த நேச்சருடைய லா எங்கே இருக்குது, யார் உருவாக்குனாங்க, என்ன லா, யாராவது எங்கேயாவது உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்களா நமக்கு? எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு காலத்தில் இருந்தது, காலப்போக்கில் இந்த இயற்கையின் விதிமுறையை நம்ம இயற்கையின் விதிமுறை ஒன்று இருக்கிறதே தெரியல. என்னைக்கு அதோட விளக்கங்கள் நமக்கு தெரியுது. ஆமாம் தானேங்க, உண்மையா? ஸோ இந்த இயற்கையுடைய விதிமுறையை நாம் என்னைக்கு தெரிஞ்சு அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் பயன். ஆமாம் தானே? ஏன் நம்ம இத்தனை நாள் வாழ்க்கையில் எத்தனையோ பெருசாக யாருக்கும் நம்ம போய் துன்பம் பண்ணுறதில்ல, யார் வாழ்க்கையும் போய் கெடுக்கிறதில்ல, நாம் பாட்டுக்கு சிவனேன்னு தொழில் பண்ணி வேலை செஞ்சுட்ருக்குறோம். இருந்தாலும் அந்த வடிவேலு சொன்ன மாதிரி நமக்குனேவே வர்றாங்கன்னு மாதிரி தானே இருக்குது வாழ்க்கையில் துன்பம். ஆமாம் தானே? எல்லாம் உட்காந்து யாரோ பிளான் போட்டு நமக்குன்னே ஸ்கெட்சு போடுற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்ன? நாம் இந்த இயற்கையோட விதிமுறையை பின்பற்ற மறந்துட்டோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு கெடுதி நடந்தாலும், இது அரசாங்கம் போடுற விதிமுறைக்கு உட்பட்டு நடக்கிறது கிடையாது. பிரபஞ்சத்துடைய விதிமுறைக்கு உட்பட்டு தான் உங்கள் வாழ்க்கை நடக்குது. அரசாங்க விதிமுறை ரோட்டில் இருந்து தான். உங்களுக்குள்ள, உங்கள் வீட்டில், உங்களுடைய உறவுகளுக்குள்ள, உங்களுடைய தொழில், வருமானம், உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணம், அவங்களுடைய குழந்தை பிறப்பு, இதெல்லாம் கவர்மெண்ட் தலையிடுதா? இதுக்கு கவர்மெண்ட் சம்மந்தம் கிடையாது. ரோட்டுக்கு போனீங்கன்னா தான் அரசாங்கம். வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறதுலாம் என்னதுங்க? நேச்சுரலாக மட்டும்தான். இயற்கையுடைய விதிமுறை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பிழைக்க முடியும். இப்போ நெருப்பில் கை வச்சா சுடும் அப்படிங்கிறது இயற்கையின் விதி. ஆமாம் தானே? இல்லை கவர்மெண்ட் போட்ட சட்டமா? கவர்மெண்ட் போட்டாங்களா? நெருப்பில் கை சுட்டன்னு இயற்கையின் விதி. இல்லை தெரியாதுன்னு கை வச்சு என்ன ஆகும்? துன்பம், சுற்றும். என்ன, நெருப்பு சுட்டால் ஒரு 4 நாளைக்கு ஆறி போயிடும். ஆனால் சில விதிமுறையை நாம், இயற்கையின் விதிமுறையை நம்ம பின்பற்றல அப்படின்னு வச்சுக்கிங்களேன், இதோடைய பாதிப்பு ரொம்ப தீவிரமாக இருக்குதுங்க. சாதாரண பாதிப்பு கொடுக்கறதில்ல, ரொம்ப தீவிரமாக இருக்குது. பாருங்க, இந்த இயற்கை சீற்றம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த இயற்கை சீற்றம்லாம் வந்துடுச்சுன்னா அது அப்படியே பாட்டுக்கு அடிச்சு தள்ளி நவுத்திட்டு போயிட்டே இருக்குதானே. யார் எதுன்னு எவரையும் பார்க்கறது இல்லை, அப்படியே போயிட்டே இருக்குது. காரணம் என்ன? இயற்கை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது பேசாமல் இருக்கும். அது எந்த ஒரு உங்கள்கிட்ட எதுவும் பேசாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு டர்ன் வரும் பாருங்க. அதுக்குன்னு ஒரு டர்ன் வரும்போது வச்சு செஞ்சிடும். எப்படி செய்யும்? ஆஃபீஸ் ரூமில் உட்கார வச்சு செஞ்சிருது. இப்படி அதோடைய விளைவு தான் இன்றைக்கி நாம் வந்து நோய், துன்பம், வருமானம் இல்லை, வறுமை, இள வயதிலேயே குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது இறந்து போயிடுறது, ஆண் வாரிசு இல்லாமல் போகிறது, திருமணம் ஆகாமல் வீட்லேயே யாராவது காலத்துக்கும் அப்படியே அவங்க வாழ்க்கையில் இருந்துடுறது, சொத்து பிரச்சனை, சட்ட சிக்கல், இன்னும் எத்தனையோ சிக்கல், தீர்க்க முடியாத பலவிதமான நோய்கள், பிறப்பாலேயே குழந்தைகள் வந்து ஊனமாக பிறக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்கள் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையோட விதிமுறையை யார் தெரிஞ்சுக்கலையோ, தெரிஞ்சு அதன்படி யார் நடக்கலையோ அதனால தான் வருது. நம்ம கேட்குறோம், எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? கோயிலுக்கு போயிருக்கீங்களா? எல்லாரும் போயிருக்கீங்க தானே? இப்போ கோயிலுக்கு போய் நீங்கள் ஏதாவது கேட்பீங்களா சாமிக்கிட்ட? இப்போ வீட்டில் எப்படி ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்க தானே? அது வேணும்பா, இது வேணும்பா, அது இதுன்னு ஏதோ நம்ம நிறைய ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம். சுமார் எத்தனை தடவை சாமிகிட்ட சொல்லியிருப்பீங்க? உங்களுடைய பிரச்சனையை எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க?
அதெல்லாம் அன்லிமிட்டடில் இருக்கும். ஆமாம் தானே? டெய்லி சாமி கும்பிட்றதுலேருந்து டெய்லி நம்முடைய கோரிக்கையை அப்படியே வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். என்ன ஒரு விஷயம், அவர் கேட்க மாட்டேங்கிறார். ஆமாம் தானே? நாம் என்ன சொன்னாலும் அவர் செய்கிறது தான் செய்கிறார். ஆமாம் தானே? என்ன ஆசையா, ஒரு கால் நீங்களே ஒரு கடவுளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க, ஒருத்தர் யாராவது வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாருன்னா உங்களுக்கே மனசு இறங்கினாலும் இறங்கிடும் ஒரு நாளைக்கு. ஆமாம் தானே? உங்களுக்கே மனசு ஒரு நாள் இறங்கினாலும் இறங்கிடும். ஆனால் பாருங்க, கடவுளுக்கு மனசே இறங்க மாட்டேங்கிறாரு. நானும் 15-20 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன், கடவுள் காதுலயே வாங்க மாட்டேங்கிறாரு. ஆமாவா இல்லையா? இன்னொரு 15 வருஷம் டைம் எடுத்துங்க, கடவுள் காதுல வாங்க மாட்டாரு. கடவுளே காதுல வாங்க மாட்டாரு. ஏன் ஏன் அப்ப எதுக்குப்பா நம்ம இப்ப கும்பிடணும்? இன்னைக்கு பாருங்க, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றவனும் நல்லா தான் இருக்கிறான், கடவுளே இல்லைன்னு சொல்றவனும் நல்லா தான் இருக்கிறான். அவனுக்கும் 3 வேளைக்கு சோறு கிடைக்குது, அவனும் ஜாலியா இருக்கிறான், நம்மளை விட ஜாலியா இருக்கிறான். ஆமா தானே? கடவுள் இருக்குன்னு சொல்லி காலையில் விளக்கு ஏற்றுறோம், சாயந்தரம் விளக்கு ஏற்றுறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆமா தானே? ஆனால் பாருங்க, எந்த 4 கிழமையும் பார்க்காதலும் நல்லா இருக்கிறான். அப்போ இது என்ன ஒரு குழப்பமா இருக்குதா இல்லையா? இப்போ என்னதான் பிரச்சனை, என்னதான் செய்யணும்? அப்போ என்னதான் செய்யணும் நீங்களே சொல்லுங்க. இவங்கள மாதிரி தான் நானும் குழப்பமாக தான் இருந்தேன். ஏன்னா நானும் வெள்ளிக்கிழமான கோயிலுக்கு போகிறேன், 6 வேளை குளிக்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், என்னென்னமோ செய்கிறோம், பட் ஒன்றும் நடக்கலை. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியாதுங்க. ஏன்னா நாமெல்லாம் சாதாரண நபர்கள். இந்த கேள்விகள் எல்லாமே குருமார்கள் பதில் வச்சிருக்கிறாங்க. சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் இந்த கேள்விக்கு அவங்களால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். அவங்க சொன்ன பதில் தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். எனக்கும் தெரியாம தான் இருந்தது, அதுதான் நான் உங்ககிட்ட கன்வை பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட நான் கன்வை பண்றேன். ஏன் இத்தனை செஞ்சும் நம்ம ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் செய்யாதவங்க நல்லா இருக்கிறான்? யார் ஒருவர் இயற்கையோடைய விதிமுறையை புரிஞ்சு தெரிஞ்சு அதன்படி வாழ்றாங்களோ, நீங்க சாமி கும்பிடணும்னு அவசியங்களே இல்லை. எந்த சாமியும் என்னை வந்து டெய்லி கும்பிடுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? தேங்காய் பழம் உடனே சொல்லியிருக்கிறாங்களா? யாரும் சொன்னதில்லை அப்படி. ஆனால் நாம் சுவிட்சு போட்டால் லைட் எரியும், சுவிட்சு போடாமல் சுவிட்சு லைட் எரியணும் என்னைக்கு எரியும்? எரியுமா? ஒரு லைட் எரினா என்ன பண்ணும்? எலக்ட்ரிசிட்டி கரெக்டாக இருக்கணும், பவர் கனெக்ஷன் இருக்கணும், சுவிட்சு போடணும். அப்படி போட்டால் எரிய போகுது. அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் லைட் எரியணும் உட்காந்து தேங்காய் பழம் ஒழிச்சு பூஜை பண்ணால் லைட் எரியுமா? இப்போ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். செய்ய வேண்டியது செய்யணும், செய்ய வேண்டியது செஞ்சோன்னா வர வேண்டியது வரப்போகுது. அவ்வளோதான். நேச்சர் சொல்லக்கூடிய எல்லாம் அவ்வளோதான். இப்போ நம்ம சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் நிறைய பேர் இருந்துருக்குறாங்க. யார் போய் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி பூஜை புனஸ்காரம் அதுன்னு செஞ்சுட்டு இருக்கிறீங்க? பார்த்துருக்கீங்களா? நமக்கு சொல்லுவாங்க, கோயில் கட்டி வச்சாங்க, அவங்க போய் கோயிலில் கும்பிட்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். அப்போ கோயிலெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, கோயில் உருவாக்குன நோக்கம் வேற. நமக்கு ஏதாவது ஒன்று வேணும், போய் கோயிலில் கேட்டுக்கலாமா? அப்படி உருவாக்கலை கோயிலை, அப்படி உருவாக்கப்பட்டதில்லை கோயில். நேச்சருடைய லாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும். அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா ஒரே சிரமமாக தான் இருக்கும். ஸோ எப்படி ஏதாவது லா தெரிஞ்சுக்கலாமா? அந்த என்ன தான்ப்பா அவர் அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு நேச்சர் லா, அந்த இயற்கையுடைய விதிமுறை என்னதான் அப்படின்னு நம்ம ஒரே ஒரு லா, சரிமா, ஒரே ஒரு அவர் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஒன்னே ஒன்று பார்க்கலாமா? இந்த ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, என்னென்னது? துன்பம், நோய், வறுமை, குடும்ப கஷ்டம், பித்ரு தோஷம், அந்த தோஷம் இந்த தோஷம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். எப்படி? ஈஸி தானே? இந்த லாவை படிச்சுக்கிறது நாம் ஏதாவது காலேஜ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. காலேஜுக்கு போயிட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணால் போதும். சிம்பிளா கற்றுக்கலாமா? யார் ஆர்வமாக இருக்கீங்க? எல்லாருமே ஆர்வமாக இருக்கீங்களா? பரவாயில்ல. சரி, எல்லாருமே நீங்கள் ஆர்வமாக இருக்கும்போது கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும். சரி, இப்போ இந்த இயற்கையோட விதிமுறை அப்படிங்கிறது
எப்போ நம்ம பின்பற்றாம போயிடுறோம்? இயற்கையுடைய விதிமுறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிமுறை என்ன தெரியுங்களா? நன்றி உணர்வு. எதுங்க? இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? எல்லாருமே இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் செஞ்சதில்லை. இப்போ என்னன்னா, விதிமுறைக்கு பேர் திடீர்னு ஏதோ ஒரு சமஸ்கிருதத்தில் சொன்னால் நமக்கு ஏதோ புதுசாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு பேர் என்னன்னா, இதுக்கு தான் பித்ரு பக்ஷன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பித்ரு பக்ஷன்னு சொன்னாங்க. பித்ரு பக்ஷன்னா அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? பித்ரு பக்ஷத்துக்கு அர்த்தம் தெரியுமா? பித்ருபக்ஷனா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பித்ருக்கு நம்ம வழிபாடு பண்றது, பித்ருக்களுக்கு வழிபாடு பண்றது. அப்ப பித்ருனா யாருங்க? பித்ருனா யாரு? உங்க குடும்பத்தில் பிறந்த மூதாதையர்கள், முன்னோர்கள் கிடையாது. முன்னோர்கள்னா உங்களுக்கு நமக்கு முன்னாடி பிறந்த எல்லாருமே முன்னோர்கள். உங்க தாத்தா பாட்டி அப்பா அவங்களுக்கு பொண்ணா மூதாதையர்கள். உங்களுடைய மூதாதையர்கள் அவங்கள வந்து நம்ம பித்ருக்கள் நம்ம சொல்றதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் அவங்களும் பித்ருக்கள் தான். அவங்களும் பித்ருக்களுடைய லிஸ்ட்ல அவங்களும் வராங்க. ஆனா இது கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பித்ருபக்ஷம் அப்படிங்கிறது உங்களுடைய பெத்தவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் கிடையாது, இன்னும் நிறைய பேருக்கு நீங்க செய்யணும். அப்பதான் உங்களுக்கு பயன். இதுதான் நேச்சுரலால முக்கியமான லா. பித்ரு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, பித் அப்படின்ற வார்த்தைக்கு ப்ரொடெக்டர்னு அர்த்தம். ப்ரொடெக்டர்னு பாதுகாப்பவர்னு அர்த்தம். பித்ருன்ற வார்த்தைக்கு பாதுகாப்பு வழங்குபவர். இல்லைன்னா நம்மளை நரிஷ்மெண்ட் பண்றாங்களா, நமக்கு ஊக்குவிக்கிறாங்க தானே, நமக்கு வளர்க்குறாங்க தானே, பார்த்தீங்களா? இவங்களை தான் பித்ருன்னு சொல்லுவாங்க. அப்போ பித்ருக்குள்ள யார் யார் வருவாங்க? இப்போ வீட்டில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தானே பண்ணுறாங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த பேரை வச்சுட்டோம். பட் அவங்களால மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் ஆகுறீங்களா நீங்க? அப்பா அம்மாவை தவிர வேற யாருனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு கேட்குறேன். யார் யார் சும்மா சொல்லுங்க பார்ப்போம். யார் யார் மூலமா நீங்க பாதுகாப்பு அடைகிறீங்க? உங்களுடைய கணவர் மனைவி வச்சுக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரங்க வச்சுக்கலாம். மேபி உங்க சொந்தக்காரங்க முன்ன பின்ன இப்போ இருக்கலாம், பரவாயில்ல விட்டுருங்க, உங்க சொந்தக்காரங்க வச்சுக்கலாம். உங்களுடைய ஆசிரியர்னால நீங்கள் நன்மை அடைஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருக்கட்டும், கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சில விஷயங்களை டிரைவிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சிறு தொழில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எத்தனையோ பேர் மூலமாக தானே நீங்கள் நரிஷ்மெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? தாத்தா பாட்டினால மட்டும்தான் நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. உங்களுடைய நன்மைக்கு யார் யார் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க? நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு யார் யார் உதவி இருக்கிறாங்கன்னு கேட்குறேன். ஏதோ ஒரு 4 பேர் சொல்லுங்க. பார்த்தீங்களா? எல்லாத்தையும் மறந்துட்டோம். பார்த்தீங்களா? இன்னைக்கு யார் யார் மூலமா நம்ம நல்லா இருக்கிறோம்? சுத்தி நட்பு, சொந்தம், பந்தம், அரசாங்கம். அரசாங்கத்தினாலே நமக்கு நன்மை இருக்குது. ஆமா தானே? அரசாங்கம் இன்னைக்கு கவர்மெண்ட் இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கவர்மெண்ட் தான் நமக்கு உதவுது. தரலன்னா இன்னைக்கு நம்ம இருட்டில் தானே உட்காந்துருக்கணும். ஆமாவா இல்லையா? ரோடு போடலன்னா நீங்கள் வீட்டுக்கு போக முடியுமா? ஸோ அரசாங்கம் உதவி பண்ணுது. நம்முடைய குருமார்கள், தொழில் சொல்லி கொடுத்தவங்க, கல்வி ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் தான் பித்ருக்கள். புரியுது இல்லைங்களா? இப்போ இந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்காததுனால என்ன ஆயிடுச்சு, பித்ரு வழிபாடுன்னா ஒரு யாராவது பழைய ஃபோட்டோ வீட்டில் ஒன்று வச்சுருப்பீங்க, ஒன்று வந்து நடு வீட்டில் வச்சு அன்றைக்கி மாலையை போட்டு துணிமணி வச்சு கருப்புறத்தை காட்டிட்டு மறுபடியும் தூக்கி ஓர வச்சு நம்ம வேலையை பார்த்துக்க வேண்டியதுதான். அப்படி தானே பண்ணுறோம். இன்னும் சில ஊர்கள்லாம் எப்படின்னா, என்னங்க பித்ரு வழிபாடுன்னா என்ன, இந்த மகாலயம்னா என்ன, இந்த ஆயுத பூஜைனா என்ன அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சார் 2 நாள் லீவு கிடைக்கும். என்னது? 2 நாள் லீவு கிடைக்கும். அப்படிதான் நமக்கு தெரிஞ்சிருக்குது. மகாலய பட்சம்னா காக்காய்க்கு சோறு வைக்கிறது. இதை பற்றி நமக்கு என்ன நாலேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கிறோன்னா, தாத்தாவுக்கு சாமி கும்பிட்றது, காக்காய்க்கு சோறு வைக்கிறது, இல்லை லீவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு. இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மகாலயத்தை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பட் இதுதான் உண்மையானா? இல்லை. பித்ரு வழிபாடு அப்படின்னா உங்களுக்கு யார் யார் மூலமாக நீங்கள் நன்மை அடைஞ்சிங்களோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் திருப்பி செய்யணும். என்ன செய்யணுங்க? திருப்பி செய்யணும். நன்றி உணர்வுன்னு என்னங்க? நன்றி உணர்வுன்னு என்ன?
தெரியலையா? நீங்களே சொல்லிடுங்க எதுக்கு அப்படின்றீங்களா? இப்போ யார் மூலமாவது நீங்கள் ஒரு நல்லது வாங்கிட்டீங்க, யார் மூலமாவது ஒரு நல்லது வாங்கிட்டீங்க, ஒரு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தர் இருக்கலாம், யார் மூலமாவது நீங்கள் நல்லது வாங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூன்னு சொல்கிறது இன்னைக்கு நன்றி உணர்வாக இருக்குது. இப்போ இது எப்படி இருக்குன்னா, வாயளவில் நன்றி. எப்படி? வாயளவில் நன்றி. வாயளவில் நன்றி சொன்னால் இந்த பிரபஞ்சம் ஒத்துக்குமா? இப்போ நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நாம் நன்றி சும்மா பேரளவில் வாயளவில் வச்சுருக்கிறோம். இது மேபி உங்களுக்கு உதவி பண்ணாரு பார்த்தீங்களா, இவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனாரு பார்த்தீங்களா, அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். காரணம் என்ன தெரியுங்களா? என்ன தெரியுமா? இப்போ யாரோ ஒருத்தருக்கு அவங்க தோட்டத்திலேருந்து ஒரு மூட்டை அரிசி எடுத்து உங்களுக்கு சாப்பாடு இல்லை ஒரு மூட்டை அரிசி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் நன்றி சொன்னீங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டீங்க. இவர் அந்த அரிசி மூட்டை அவர் உருவாக்குனாரா இல்லை அவரே செஞ்சாரா? அவர் விவசாயம் தான் செஞ்சார். இது உருவாக்குனது யாரு? அரிசியை உருவாக்குனது யாருங்க? அவர் விதை நெல் போட்டார், ஒரு அரிசி போட்டால் 10 அரிசி 20 அரிசி வந்துச்சு. இந்த வேலையை செஞ்சது யாருன்னு கேட்குறேன். பூமி செஞ்சது, மண் செஞ்சது, இறைவனுடைய லா செஞ்சது. ஆமாவா இல்லையா? அந்த விவசாயி என்ன பண்ணாரு? அது சும்மா அப்படி அவர் ஒன்றும் பண்ணல, சும்மா விதையை போட்டு தண்ணி ஊற்றி வேடிக்கை பார்த்தாரு, சும்மா அப்படி பாதுகாப்பு பண்ணிக்கிட்டார். இப்போ உண்மையாவே அந்த அரிசிக்கு சொந்தக்காரர் யாருங்க? இறைவன் தான் சொந்தக்காரர். இறைவனுடைய பொருளை இங்கிருந்து எடுத்து இவர் இங்க கொடுத்தாரு. உண்மையா நீங்க நன்றி யாருக்கு சொல்லணும்? யாருக்கு சொல்லணும்? இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்ப இவருக்கு நீங்க தேங்க்யூ பண்ணிட்டதுனால நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, காம்பன்சென்ட் ஆயிடுச்சு, கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டீங்க. அவர் எழுதி வச்சுக்கிட்டாரு, இவர் ஒரு மூட்டை அரிசி எடுத்து வைக்கிறாரு அப்படின்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல நோட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? வாங்கிட்டே இருக்கிறோம். என்னது? எல்லா பிறந்த தொட்டில குழந்தை நம்ம என்னைக்கு பிறந்தோமோ அன்னையில இருந்து கட்டையில போற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கணும். ஆமாப்பா, ஏதோ சில இடத்துல நம்ம 1-2 செய்கிறோம், சில தொண்டு நிறுவனங்கள் செய்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான விஷயங்கள்ல நம்ம வாங்கிட்டு வாயோட தேங்க்யூ அப்படின்னு நிறுத்திடுறோம். இது அந்த நபர் ஏற்றுக்கிறாரு, இயற்கை கணக்கில் எழுதி வச்சுக்கிட்டாங்க, உங்களுடைய அக்கௌண்ட்ல கணக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது நம்ம திருப்பி செய்கிறோமா? பெரும்பாலான இடத்துல நாம் அது திருப்பி செய்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகும்? லேசாக துன்பங்கள் ஸ்டார்ட் ஆகும். என்ன? ஒருத்தர் வாங்கினாரு, இந்த வாங்கினதுக்கு கை மாறி ஏதாவது செஞ்சாரா? செய்யணும் தானே, நேச்சருடைய லா. இப்போ நம்ம கேட்டோம் தானே, இயற்கையுடைய விதிமுறைகளில் யார் மூலமாக நீங்கள் நல்லது வாங்கினீங்களோ அவங்களுக்கு நீங்கள் திருப்பி செஞ்சிடணும், அவங்களுக்கு திருப்பி செஞ்சிடணும். திருப்பி செய்யலைன்னா இன்னைக்கு இல்லைனாலும் சரி என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி செஞ்சிடணும். திருப்பி செய்யலனா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கடன். ஆமாம் தானே? வாங்கின பொருளை திருப்பி தரனா கடன் தானே? இந்த கடன்ற வார்த்தை தான் கர்மா. இந்த கடன் வார்த்தை என்ன சொல்கிறாங்க? கர்மா. என்ன கர்மா பண்ணனே தெரில அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் தான் இல்லையா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க, ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, ஏதோ வீடு வாங்கிட்டீங்க, இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு பணக்கார ஒரு வரன் அமைஞ்சிருச்சு, என்ன சொல்லுவீங்க? அப்பா நான் கொடுத்து வச்சு வேண்டான்னு சொல்லுவோம் தானே? கொடுத்து வச்சோன்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று கொடுத்து வச்சிருக்கீங்க, ஏதோ முன்னாடி நீங்கள் கொடுத்து வச்சதுனால தான் அது உங்களுக்கு கிடைச்சது. ஆமாம் தானே? அந்த வார்த்தையை அப்படி தானே சொல்கிறோம். உங்களுக்கு அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நடக்கணும், ஒரு நல்லது நடக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்க? என்ன செய்யணும்? கொடுத்து வைக்கணும். சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. கொடுத்து வச்சாதான் கிடைக்கும், கும்பிட்டா வரல. இன்னொரு 10 வருஷம் கூட கும்பிட்டு பாருங்க, வராது. கொடுத்து வச்சிங்கன்னா மட்டும்தான் தருவாங்க. இப்போ பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க் வாசலில் போயிட்டு போராட்டம் பண்ணுறீங்க, வேண்டும் வேண்டும் பணம் வேண்டும் 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 பணம் வேண்டும்னா கொடுத்துருவாங்களா? அரை மணி நேரம் பார்ப்பாங்க, அப்புறம் போலீஸ் அள்ளி போட்டு போயிடுவாங்க. அப்படி தானே? இதே உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுன்னா நீங்கள் எதாவது பெட்டிஷன் போடணுமா, போராட்டம் பண்ணணுமா, என்ன பண்ணணும்? உங்கள் பாட்டுக்கு ஏடிஎம் கார்டு போகிறீங்க, ஸ்வைப் பண்ணுறீங்க, பணம் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கீங்க. ஆமாம் தானே?
எப்போ உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் இருக்குதோ, எப்போ நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு எல்லாமே காலாகாலத்துல நடக்கும். அது கல்யாணமா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், காலகாலத்துல நடக்கும். எப்போ நம்ம அக்கௌண்ட் இப்போ காலியா இருக்குதோ, எப்போ நம்ம கொடுத்து வைக்கலையோ, இப்போ எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்குது. என்ன ஒரு கஷ்டம், போராட்டம் பண்ண கிடைக்க மாட்டேங்குது. ஆமா தானே? வாழ்க்கைக்கு எவ்வளோ விஷயத்துக்கு போராட்டம் பண்ணியிருப்போம், எதாவது கிடைக்குதா? மேபி பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்தாலும் கொடுத்துருவான், இறைவன் தர மாட்டார். ஏன்னா இறைவன் அவருடைய கோட்பாட்டில் அவர் தெளிவாக இருக்கிறாரு. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியான்னு அவர் கேட்பார். புரியுது இல்லைங்களா? அவர் ஒரு கோட்பாட்டை, இறைவன் வந்து இயற்கை விதிமுறை ஒரு சில கோட்பாட்டுகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. யார் இந்த கோட்பாடுகளை விதிமுறைகளை சரியாக தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு அவர் ஆட்டோமேட்டிக்காக எந்த நேரத்தில் எது கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் அது கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த விதிமுறை தெரிஞ்சுக்கலன்னா கஷ்டம். ஸோ அவர் சொல்கிற விதிமுறைகள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமானது, யார் யார் மூலமாக நீங்கள் ஒரு நல்லதை அடைஞ்சிங்களோ அவங்களுக்கு முதல்ல நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் செய்யணும். உதாரணத்துக்கு உங்களால் எதுவும் முடியலன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கே ஒரு 1000 ரூபா யாராவது பணம் கொடுத்துருக்குறாங்க, கொடுத்த நிமிஷத்தில் அந்த 1000 ரூபா நமக்கு திருப்பி கொடுத்துட்டா அப்போ என்ன பண்ணுறது? என்கிட்டயே இல்லைன்னு தான் நான் வாங்குறேன். வாங்கின காசு திருப்பியா கொடுக்க முடியும்? அதுக்கு அவர் உதவி பண்ணுறாரு. புரியுதா நான் சொல்கிறது? லாஜிக் புரியுதுங்களா? நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்களுடைய டர்ன் வரும். என்னைக்கு? உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் பார்த்தீங்களா? அந்த காலம் வரைக்கும் ஞாபகத்தில் அது இருக்கணும். நமக்கு ஞாபகத்தில் வச்சு சரியான நேரத்தில் அது நம்ம திருப்பி கொடுத்துடணும். இப்போ கொடுக்கலனா தான் பிரச்சனை. அன்னைக்கே கொடுக்கறது கிடையாது, அன்னைக்கே நம்ம கொடுக்கறது கிடையாது. இப்போ இறைவன் வந்து இப்போ இங்கே எல்லாருக்கும், இப்போ நம்ம இங்கே மனிதர்கள், ஆமாம் தானே? மனிதருக்கு இறைவன் என்னென்ன விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? இப்போ இந்த மைக் இருக்குது, இந்த மைக்கால் பேச முடியுமா? நான் பேசுகிறது அது மிக இப்போ எது விட்டுருங்க, இதால் பேச முடியுமா? பேச முடியுமா? இதால் அன்பு உணர முடியுமா? இதனால் நடக்க முடியுமா? இதனால் ஒரு நல்ல எமோஷன், நல்ல அன்பு உணர்வு ஷேர் பண்ண முடியுமா? சாப்பிட்ற சாப்பாடை செரிக்க முடியுமா? முடி வளருமா? அதுக்கு ஒன்றுமே வராது. இப்போ இறைவன் வந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் கொடுத்துருக்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 5 புலன்களை கொடுத்துருக்குறாங்க. யாராவது பேசினா கேட்குது, பார்க்குறீங்க, இந்த உலகத்தை பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, சென்சஸ் வேலை செய்யுது. எத்தனையோ விஷயங்களை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு கொடுத்துருக்குறாங்க? எது கொடுத்துருக்குறாங்க? கண் எது கொடுத்தாங்க? நாடகம் பார்க்குறதுக்கா? ரீல்ஸா? எது கொடுத்துருக்குறாங்க? அவர் எது கொடுத்தாரு நமக்கு தெரியாதுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 9:30 மணிக்கு 9 மணிக்கு நாடகம் மட்டும்தானே. அப்படி தானே? நாடகம், டிவி அப்படி பார்த்துட்டு இருக்கிறது. காது எது கொடுத்தாங்க? பொருளையை கேட்குறதுக்கா? இப்போ பாருங்க, இறைவன் வந்து நமக்கு இந்த 5 விதமான செல்வங்களை கொடுத்துருக்குறாங்க. இந்த செல்வம் கொடுத்ததுக்கு எதுக்குன்னு நம்ம தெரியல. அதனால இன்னைக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம். ஆமா தானே? இந்த திருவள்ளுவர் ஒரு வசனம் சொல்றாரு, இருக்கிறதையே உயர்ந்த செல்வம் எதுங்க? செவி செல்வம். எதுக்கு செவி செல்வம் சொன்னாங்க? பொருளையை கேட்கறதுனாலயா? எதுக்கு? இந்த செவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு மனிதனால பேச முடியலனாலும் பரவாயில்லையா, பார்க்க முடியலனாலும் பரவாயில்லையா, ஆனால் அதை விட கேட்கறது திறன் இருக்கணுமா? எதுக்குன்னு கேட்குறேன். தெரியுமா? தெரியலையா? லைட் அப்படி திருப்புங்க. யாராவது தூக்கிட்டாங்களா? அதாவது இறைவன் ஒருத்தர் இருக்கிறாருன்றத ஒருத்தருக்கு புரிய வைக்கணும்னு வச்சுக்கிங்க. கண் இல்லைனாலும் புரிய வச்சிடலாம், காதில் பேசி. ஊமையாக இருந்தாலும் பண்ணிடலாம், கூடாக இருந்தாலும் பண்ணிடலாம். செவிடனாக இருந்தானா அவருடைய மூளைக்கு எப்படி போகும் அந்த விஷயம்? இயற்கையுடைய விதிமுறையை ஒரு மனிதனுடைய மூளைக்கு, இப்போ ஒருத்தன் படிக்கவே இல்லை, எப்படி அவனுக்கு எழுத தெரியும்? எப்படி நம்ம இது பண்ண முடியும் கண்ணு தெரியாதவனுக்கு? ஸோ செவின்னு ஒன்று யாருக்கு சரியாக இருக்குதோ அவனால் மட்டும்தான் இறைவனை பற்றின வார்த்தையே கேட்க முடியும். அதனால தான் செல்வத்தில் சிறந்தது செவி செல்வம்னு சொன்னாங்க. இப்போ இந்த செவி செல்வத்தை இறைவன் கொடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோமான்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு இல்லை தானே, கம்மியாக இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்குது. ஏன்னா இறைவன் உருவாக்கின அந்த விதிமுறைகளை கேட்டு அதை புரிஞ்சு அதுக்கு ஏற்ப நம்ம வாழ்க்கையை நடத்தணும். பட் அது தவிர, இயற்கையுடைய விதிமுறையை தவிர
மற்ற எல்லா விதிமுறையும் நமக்கு தெரியுது. ஆமா தானே? மற்ற எல்லா விதிமுறையும் தெரியுது. ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு துன்பம் அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நம்ம நடக்கல, இறைவனுடைய விதிமுறைக்கு உட்பட்டு தான் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கல, நமக்கு சொல்லலை யாரும். ஆமா தானே? கஷ்ட காலம் பாருங்க, யாருமே நமக்கு சொல்லலை. இப்போ பிறக்கும்போது ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ நீங்கள் வாங்கும்போது ஒரு கேட்லாக் தராங்க. இது எங்கே ஆன் ஆஃப் பண்ணணும், இது எங்கே சார்ஜ் போடணும், எல்லா விஷயம் சொல்லி தராங்க. இப்போ நமக்கு பிறக்கும்போது ஏதாவது கேட்லாக் வந்துச்சா? எனக்கு வரல. உங்களுக்கு எதாவது வந்துச்சா? அப்படி வந்திருந்தாலாவது இந்த செல்வத்தை காப்பாற்று, இது இறைவன் தான் உங்கள்கிட்ட பேசுவார் இதான் சொல்லுவோம். இதெல்லாம் யாருமே நமக்கு சொல்லலை. நம்ம முன்னோர்கள் நமக்கு அந்த விஷயத்தை அறிவுறுத்தலை. அதனால் என்ன பண்ணோம், பக்கத்தில் இருக்கிற ஏத்துல வீட்டுக்காரன் டிவியில் வந்தது, அது வந்தது, இது வந்ததே நம்ம கேட்டு காலத்தை தள்ள ஆரம்பிச்சிடும். பட் என்ன இருந்தாலும் எல்லாம் இல்லைனாலும் இறைவனுடைய விதிமுறை தான். அவர் சொல்லிட்டாரு, நீ தெரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நான் என்னப்பா பண்ணுறது, நீ தெரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் என்னுடைய வேலை செய்வேன், புத்தி இருந்தால் பொழைச்சிக்கின்றாரு. அவர் என்ன சொல்கிறாருங்க, விதிமுறையை தெரிஞ்சு புத்தி இருந்தால் பொழைச்சிக்கன்னு சொல்கிறார். அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விதிமுறைகளில் நம்ம இந்த நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்தணுமா தேவையில்லைங்களா? ஐயோ அப்போல்லாம் அடி வாங்க தேவை இருக்கும், அதனால நம்ம விதிமுறையை ஃபாலோ பண்ணலாமா? அப்படி பண்ணக்கூடாது. நம்ம யார் யார் மூலமாக நம்ம நல்லது வாங்கினோமோ அவங்களுக்கு எல்லாம் அந்த நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய உயிருடைய கடமை. புரியுது இல்லைங்களா? இந்த உயிருடைய கடமையை நம்ம புரிஞ்சு என்னைக்கு நம்ம செய்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம மேன்மை அடைவோம். இப்போ இந்த மகாலய பட்சை நடக்குது, மகாலய பட்சை முடிஞ்சு அடுத்த நாள் என்ன ஸ்டார்ட் ஆகுது? அமாவாசையோட பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை மகாலய பட்சை அமாவாசை முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் என்னதுன்னு கேட்குறேன். திங்கக்கிழமையா? திங்கக்கிழமை தான். என்ன ஸ்டார்ட் ஆகுது? நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த மகாலய பட்சத்துக்கும் நவராத்திரிக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குது, தெரியுமா? அது ஒரு பண்டிகை, இது ஒரு பண்டிகை நினைச்சிக்காதீங்க, ரெண்டுமே ஒன்று தான். நவராத்திரி பண்டிகை எதுக்கு ஒரு முக்கியமான பண்டிகை? அது அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது, எதை சொல்ல முடியுமா? நவராத்திரி எதுக்கு? அந்த கதை தெரியுமா? மேபி சன் டிவியில் நாடகங்களை போட்டு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு எனக்கு தெரியுது. நவராத்திரி எதுக்குங்க? இந்த மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தார் தானே? ஆமாம் தானே? அவங்கள துர்காதேவி வதம் செஞ்சதுனால அந்த நவராத்திரி விழா நம்ம கொண்டாடுறோம், நம்ம படிச்சிருப்போம். அது தெரியும் தானே? மகிஷாசுரனை மதம் பண்ணதுனால மகிஷாசுர மர்தினி நம்ம பாட்டு கூட கேட்டிருப்போம். அந்த மகிஷாசுர மர்தினி அந்த இதுக்கும் இந்த மகாலயத்துக்கும் ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது. இந்த மகிஷாசுரன்னா யாருங்க? அவரை பார்த்துருக்கீங்களா? அந்த அரக்கனை பார்த்துருக்கீங்களா டிவியில்? எப்படி இருக்கும் அவருடைய தோற்றம், எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? எரும மாட்டுடைய தலை பார்த்துருக்கீங்களா? எரும மாடுடைய தலை தான் மகிஷாசுரன். எதுக்கு? மனிதனுடைய தலையே இருந்திருக்கலாமே, ஏன் எரும மாட்டு தலையை வச்சாங்க? இல்லை நாய் தலையை வச்சிருக்கலாம், இல்லை கோழி தலையை வச்சிருக்கலாம், ஏன் எரும மாட்டு தலையை வச்சாங்க? தெரியுமா? தெரியல. மகிஷாசுரன் அப்படின்னா, இந்த மகிஷாசுரனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு அசுரன் இருந்தாரு, அப்ப துர்காதேவி வந்தாங்க, அவங்கள வதம் செஞ்சாங்க அப்படிங்கிறது இது சத்தியமா நடந்ததான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், சத்தியமா அது நடந்தான்னு தெரியாது. ஆனா அந்த கதைக்கு பின்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை இருக்குது. இப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு 10,000 வருஷம், 20,000 வருஷம், இல்லை 50,000 வருஷம் கூட இருக்கலாம். அப்போ இந்த ஒரு அரக்கனை துர்காதேவி வதம் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இதை நாம எதுக்கு கொண்டாடணும்? எதுக்கு கொண்டாடணும்? என்ன வரப்போகுது உங்களுக்கு? அந்த அசுரனை துர்காதேவி வதம் செஞ்சாங்க. இது நீங்க படத்தை வச்சு சாமணத்தை கழுவி பொறி வச்சு பூஜை பண்ணி சாப்பிட்றதுனால என்ன வரப்போகுதுன்னு கேட்குறேன். என்ன வரப்போகுது? எதாவது வந்திருக்குது அப்படி? நானும் வருஷம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், செலவு தான் ஆகுது, எல்லாம் அலைச்சல், வீடெல்லாம் கழுவணும், இதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஆமாம் தானே? நான் சிரிக்கிறேன், ஆயுது போச்சு, எதுக்கு வருதுன்னே தெரியல, எல்லாம் ஊடுக கழுவுறதே வேலையாக போச்சு. ஏதோ ஒரு நாளைக்கு அந்த அம்மா அந்த அசுரனை கொலை பண்ணிட்டாங்க, அது எதுக்குப்பா நாம உட்காந்து கொண்டாடணும்?
ஒரு லாஜிக்கான கேள்வி தானே. சின்ன பசங்கள்லாம் கேட்பாங்க, எதுக்குமா இதை நம்ம கொண்டாடணும்? இது இப்படியா பார்த்தா எந்த பதிலும் வராதுங்க. மகிஷாசுரனை யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதுக்கு உங்களுக்கு பிரயோஜனம். மகிஷாசுரன் அப்படின்றது ஒரு அசுரனுடைய பேர். அசுரன்னா யாருங்க? சுரனுக்கு ஆப்போசிட் சுரன். சுரன் அப்படின்னா ஒருத்தர், அசுரன்னா இன்னொரு ஆப்போசிட் கேரக்டர். சுரன்னா யாருன்னா இறைவன், அதாவது என்ன சொல்ற, தர்மத்தை ஃபாலோ பண்றவர். அசுரன்னா தர்மத்தை ஃபாலோ பண்ணாதவர். ஆமா தானே? ஆமா தானே? அப்போ அசுரன் அப்படின்னாலே தெரியுது அவர் தர்மத்தை ஃபாலோ பண்ணாதவர் அப்படின்னு. மகிஷாசுரன்னா யார் அப்படின்னா இது யாரோ ஒரு நபருடைய பேர் கிடையாதுங்க. இது யாரோ ஒரு ஆள் இருக்கிறாங்க போல இருக்குது, வானத்திலிருந்து குதிச்சாங்க, இல்லை ஏதோ வர வாங்கிட்டு வந்தாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா கிடையாது. மேபி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல, நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மகிஷாசுரன் அப்படின்னா யாருன்னா தமோகுணம் உடையவன் அர்த்தம். யாருங்க? தமோகுணம். தமோகுணம்னா என்னங்க? தமோகுணம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமோகுணம், சத்வகுணம், ரஜோகுணம்னு 3 விதமான மனநிலையில குணாதிசயம் ஒருத்தருக்கு இருக்குது. தமோகுணம் அப்படின்னா அந்த நபர் எப்படி இருப்பார்னா, தான் வாழ்றதுக்கு எல்லாருடைய உதவி எடுத்துக்குவாராம், யாருக்கும் திரும்பி செய்ய மாட்டாராம். எப்படி? நான் வாழ்றதுக்கு எல்லாருடைய உழைப்பையும் நாம் எடுத்துக்குவோம், ஆனால் அவர் யாருக்கும் அந்த திரும்பி ஒரு ரூபாய் கூட, ஒரு செயல் கூட, வாய் வாழல கூட நன்றி வெளிப்படுத்தாத ஒரு நபர் இருக்கிறார்னா இவர் தமோகுணமுடையவர். அப்புறம் அறியாமையில் இருக்கிறவர். அறியாமைன்னு என்னங்க? அறியாமைனே தெரியுமா? நெருப்புல கை வச்சா சுட்டுருன்றது ஒரு அறிவு. இந்த அறிவு கூட தெரியாத ஒரு பேர் அறியாமை. யார் ஒருத்தர் அறியாமையில் இருக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் தமோகுணத்தில் இருக்கிறாங்களோ, இவருக்கு பேர் மகிஷாசுரன். புரியுதுங்களா? இந்த மகிஷாசுரன் இப்ப யாருக்குள்ள இருக்கிறாங்க? யாருக்குள்ள இருக்கிறாங்க? எங்கேயோ வானத்திலிருந்து குதிக்கிறவருக்குள்ள தான் இருக்கிறாரா? எல்லாருக்குள்ளேயும் அந்த மகிஷாசுரன் இருக்கிறாங்க. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? இந்த மகிஷாசுரன் என்னன்னா நமக்கு தெரியாமலேயே நம்ம கூடவே இருக்கிறாங்க. நமக்கு தெரியாமலேயே நம்ம கூடயே அவர் இருக்கிறாங்க. இந்த மகிஷாசுரன் அப்படிங்கிற இந்த தமோகுணமுடைய, பிறருக்கு நன்மை செய்யாத, அறியாமையில் இருக்கக்கூடிய, இயற்கையுடைய விதிமுறையை தெரிஞ்சிக்காத ஒரு நபர் நம்மளை அறியாமலே நம்ம கூடயே நம்ம மனதில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த அறியாமையில் வாழக்கூடிய இந்த மகிஷாசுரனை ஒரு இறைவன் வதம் பண்றாரு. யாரு? துர்காதேவி வதம் பண்றாங்க. யாருக்கு அவங்க வதம் பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப நமக்கு இல்ல அந்த மாதிரியான கேரக்டர் நமக்குள்ள இருக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் தானே? இருக்குதா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி அந்த மகிஷாசுரனுடைய மாதிரி கேரக்டர் எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இப்ப இந்த கேரக்டர் நமக்குள்ள இருந்து வெளியில போகணும் அப்படின்னா நமக்கு யாருடைய உதவி தேவை தெரியுங்களா? துர்காவுடைய உதவி தேவைப்படுது. புரியுதுங்களா? யாருக்கு இந்த துர்காதேவி இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அறியாமையை நீக்குவாங்க? யாருக்கு இந்த துர்காதேவி இந்த நமக்குள்ள இந்த இறைவனுடைய அந்த விதிமுறையை கொடுப்பாங்க அப்படின்னா, யார் ஒரு இந்த பித்ருபக்ஷ காலகட்டத்தில் நான் யார் மூலமாக நன்மை அடைஞ்சனோ அந்த நபருக்கு தான் இந்த அரக்கனை அந்த இறைவனான தெய்வம் அவங்களுக்குள்ள இருந்து விளக்குறாங்களாம். புரியுது என்ன சொல்றது? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? யார் ஒருத்தர் தன்னுடைய அறியாமையிலிருந்து வெளியில வரும்னு நினைச்சு தன்னுடைய பித்ருகளுக்கு, அது பெத்தவங்களுக்கா இருக்கலாம், வளர்த்தவங்களா இருக்கலாம், நாட்டுக்கா இருக்கலாம், அரசாங்கம் இருக்கலாம், யாருக்கு வேணா இருக்கும், யார் ஒருத்தர் தான் பெற்றுக்கிட்ட ஒரு விஷயத்துக்கும் இன்னொருத்தருக்கு நன்றியா இருக்கிறாங்களோ இந்த மனம் உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த மகிஷாசுரன் இறைவனுடைய அருள்னால விளக்கப்படுது. அதர்வைஸ் யார் நாம நன்றியா இல்லையோ அந்த அசுரனோடையே நம்ம வாழ வேண்டியதுதான். இந்த அசுரனுடைய நிலை எப்படி இருக்குங்க? இந்த அசுரன் பார்த்துருக்கீங்களா? அசுரனுடைய ஒரே ஒரு கேரக்டர்னா ஈகோ, அகங்காரம். நான் தான், 7 உலகத்தையும் நான் தான் பண்ணுவேன், இதுவா பண்ணுவேன், அதுவா பண்ணுன்னு பார்த்தா ஒரு நாள் பொட்டுன்னு போயிடுவாங்க. ஆமா தானே? அந்த படத்தில் நம்ம அசுரனுடைய கேரக்டர் பார்த்துருவோம். ஸோ இந்த அசுரனா நம்ம யாரோ ஒருத்தர்
துர்காதேவி காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். வேற யாருமே இல்லைங்க, நம்முடைய அறியாமை தான் அது. இந்த கான்சியஸ்னஸ், இந்த நாலேஜை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம விளக்க முடியும். நாமளே பண்ண முடியாது, அதுக்கு இறைவனுடைய அருள் வேணும். இந்த அருள் யாருக்கு கிடைக்கும்? நன்றியா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாங்க? வீட்டில் போய் கன்சல்ட் பண்ணிட்டு வரீங்களா? பெரியவங்கிட்ட ஏதாவது கேட்டு வரீங்களா? என்ன நம்ம நன்றியா இருக்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டு வரலாமா, இல்லை நன்றியா இருக்கலாமா? எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பின்ன என்ன தூங்கிட்டீங்களா? நன்றியா இருக்கலாமா? அதுக்கு ஒரு சின்ன தியானம் பண்ணலாமா? ஒரு இந்த 7 நாளைக்கு மட்டும் பண்ணலாமா? இப்போ யார் யார் மூலமாக நம்ம நன்றியை பெற்றுக்கிட்டோமோ அவங்களுக்கு சின்னதாக மனதளவு, காசில் எதுவும் தர வேண்டாம், சும்மா மனதளவில் அவங்களுக்கு ஒரு நன்றி அப்படின்னு அவங்களுடைய செயலை நம்ம நினச்சி பார்த்து ஒரு சின்ன நன்றி நம்ம தெரிவிச்சுக்கலாமா? ஏன்னா அப்போ தான் நமக்குள்ள அந்த அரக்கன் போவாங்கணும். துர்காதேவி வரணுமா வேண்டாமா? சும்மா வீட்டு வாசல் விளக்கு வச்சா மட்டும் பத்தாதுங்க. துர்காதேவி உள்ளுக்குள்ள வரணும் அப்படின்னா நன்றி வரணும். விளக்கு எதுக்கு வைக்கிறோங்க? விளக்கு எரிஞ்சா அந்த இடத்துல என்ன போகுது? இருள் போகுது. ஆமா தானே? விளக்கு வச்சா இருள் போகுது. இருள்னா என்ன? அறியாமை. எப்போ உங்களுக்குள்ள நன்றின்னு வருதோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா நெகட்டிவும் போயிடும். இப்போ நம்ம ஒரு சின்ன தியானம் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எல்லாருமே நாமளா பிறந்து நாமளா வளர்ந்து நாமளா நம்முடைய பசிக்கு சாப்பாடு எப்படி எல்லாம் நாமளா இருக்கிறோமா? இங்கே முழுக்க முழுக்க நம்ம இன்னொருத்தர் சார்ந்து தானே இருக்கிறோம். இப்போ பாருங்கள், உட்காரத்துக்கு ஒரு சேரை தேவைப்படுது, இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி தேவைப்படுது, படுத்துக்கிறதுக்கு ஒரு பாய் தேவைப்படுது, சாப்பிட்றதுக்கு சோறு தேவைப்படுது. எந்த உதவியும் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா? ஒரு நிமிஷமும் ஃபேன் இல்லைலாம் வாழ முடியாது, கரண்ட் இல்லைலாம் வாழ முடியாது. ஒரு நிமிஷமும் நமக்கு ஏதாவது ஒன்று சார்ந்தால் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த விஷயங்களுக்கு என்னைக்காவது நம்ம மனசார நன்றி சொல்லியிருக்கிறோமா? உங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு தானே, 5 வருஷம் 10 வருஷம் ஓடிட்டு இருக்கோம். அந்த ஃபேனுக்கு யாராவது நம்ம நன்றி சொல்லியிருப்போமா? என்னங்க பைத்தியக்காரத்தனமாக கேட்குறீங்க? அதுக்கு எதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்? சுவிட்ச் போட்டால் ஓட போகுது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இது நம்முடைய மனநிலை வேணா இருக்கலாங்க. இந்த உணர்வு வரணும். ஒரு பொருள் மேலேயும் உங்களுக்கு அந்த உணர்வு வந்ததுன்னா அந்த பொருள் நிலைக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சார், ஏதோ ஒரு பொருளோ பணமோ உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு, ஏதோ ஒரு உதவி செஞ்சாருன்னு வச்சுக்கிங்க. இந்த உதவி வாங்கின நீங்கள் அவருக்கு நன்றியாக இருந்தீங்க அப்படின்னா அவர் திரும்ப உங்களுக்கு உதவி செய்வார். ஆமாம் தானே? அதுக்கு நன்றியாக இல்லை அப்படின்னா அந்த உறவு கட்டாயிரும். ஆமாம் தானே? யார் ஒருத்தர் மூலமாக நீங்கள் ஒரு உதவி வாங்குறீங்களோ அவருடைய உறவை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ யாரோ ஒரு நல்ல மனிதர் இருக்கிறாரு, உங்கள் எந்த காலத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா இந்த உறவை நீங்கள் நீட்டிக்க விரும்புகிறீங்களா? உங்களுடைய பிறப்புல இருந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு உதவி பண்ணுறாருன்னா அந்த நபருடைய உறவை நீங்கள் நீட்டிக்க விரும்புகிறீங்களா? இல்லை அந்த நபர் உதவி வேண்டாமா? நமக்கு வேணும் தானே? இப்போ யார் மூலமாக நீங்கள் நல்லது அடைகிறீங்களோ அவருடைய உதவி உங்களுக்கு என்றைக்குமே நீடிச்சிருக்கணும். அப்படின்னா அவர் செஞ்ச செயல் மேலே உங்களுக்கு நன்றி இருக்கணும். அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பொருள் வச்சுருப்பீங்க இல்லையா? சில பொருள்லாம் பாருங்கள், வாங்கினா கொஞ்ச நாளே போயிடும். ஏன் தெரியுமா? நாம் அந்த பொருள் மேலே நன்றியாக இல்லாதனால தான். நாம் உதாரணத்துக்கு ஒரு வெளியில் போயிட்டு வரீங்க, இப்போ பாருங்கள் ஆயுத பூஜை அன்றைக்கே பாருங்கள் சொல்லாத எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோம். ஆமாம் தானே? டம்ளருக்கு நன்றி சொல்லுவோம், அருவாமனைக்கு நன்றி சொல்லுவோம், வண்டிக்கு நன்றி சொல்லுவோம். எதுக்கு வச்சாங்க அப்படி? எல்லாம் நன்றி சொல்லி நான் அந்த பித்ரு வழிபாடில் எல்லாம் சொல்லிட்டு வந்தோம். அதோடைய நீட்சி தான் அங்கே வந்துருச்சு. எப்போ அந்த நன்றி உணர்வு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருள் மேலேயும் நபர் மேலேயும் வண்டி மேலேயும் உங்களுக்கு நன்றி உணர்வு வருதோ அன்றைக்கி தான் கடைசி ஃபைனல் டே. யார் வராங்க ஃபைனல் டேயில்? அன்றைக்கி தான் வராங்க துர்கா மாதம். இதெல்லாம் ஒரு கதை, சும்மா கதையை பிடிச்சிக்கிறது கிடையாது. இது உங்களுக்குள்ள அது நடக்கணும். ஆயுத பூஜை அப்படின்னா உங்களுக்குள்ள நடக்கணும், வெளியில் பண்ணுறது இல்லை. வெளியில் விஜயதசமினா வெளியில் பண்ணுறது கிடையாது, உங்களுக்குள்ள அது நடக்கணும். அப்படின்னா
நீங்க எந்த விஷயங்கள்னால நீங்க நல்லது அடைகிறீங்கன்னு கவனிச்சு பார்க்கணும். உங்களுடைய செல்போன் பொழுதுனைக்கும் தேய்ச்சிட்டு இருக்கீங்க, நன்றி சொல்லுமா இல்லையா? பொழுதுனைக்கும் அந்த அருவாமனையில் வெட்டுறோம், பொழுதுனைக்கும் வண்டியில் போகிறோம். இந்த நன்றி உணர்வோட முதல்ல பொருட்கள் மேலே வைங்க. சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பார்த்துருவோமா? பார்க்கலாமா? 10 நிமிஷத்தில் மடம்னு முடிச்சிடலாம். ஓகே. இப்போ நம்ம நன்றி சொல்ல வேண்டிய நபர்கள் பார்த்தீங்கன்னா 5 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாங்க. 5 கேட்டகரி நம்ம பிரிச்சுக்கலாம். உடல் அளவில் நம்ம நன்றி சொல்ல வேண்டியவர்கள் யார் யார் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய அப்பா தாத்தா, அவங்க மேலே மேலே போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? முதல்ல உங்களுக்கு இந்த உடல் சார்ந்து யார் யார் நன்மை செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் சும்மா கண்ண மூடி உட்காருங்க. நீங்கள் உங்களுடைய உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய அப்பா அம்மா, அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அம்மாவுடைய அப்பா அம்மா பார்க்கக்கூடாது, அம்மாவுடைய அப்பா அம்மா தான் பார்க்கணும். புரியுதா? அதே மாதிரி அப்பா, அதாவது அப்பா வகையில் 7 தலைமுறை, அம்மா வகையில் 7 தலைமுறை. இப்போ இவங்களோட பேர் கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பரவாயில்ல. என்ன நினைச்சணும் மனசில், என்னுடைய அப்பா வழியில் 7 தலைமுறையில் இருக்கக்கூடிய என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய அம்மா வழியில் இருக்கக்கூடிய 7 தலைமுறை இருக்கக்கூடிய மூதாதையர்கள், அவங்களெல்லாம் சும்மா அவங்க உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறதா ஜஸ்ட் மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நீங்கள் வெளிப்படுத்திக்கலாம். இப்போ அவங்களால தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம். அம்மா வழியா சொத்து கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, சொத்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க அன்னைக்கு சேர்த்து வச்ச அந்த அறிவு தான் இன்றைக்கி நமக்குள்ளே வேலை செய்யுது. சொல்லுவாங்கள்ல, இது பையன் தாத்தா மாதிரியே திங்க் பண்ணுறான், தாத்தாவுடைய அந்த தொழில் அறிவு இருக்குது சொல்லுவோம் தானே. தாத்தா அன்னைக்கு சேர்த்துன அந்த நோய் எதிர்ப்பு இருக்கிறனால தான் இன்னைக்கு நமக்கு அம்மை நோய் வந்தால் நம்ம சாவாமல் இருக்கிறோம். அவங்க அன்னைக்கு படப்பட்டிருக்கிறாங்க. ஆமாம் தானே? எத்தனையோ நோய்களுக்கு அவங்க சேர்த்து வச்ச இம்யூனிட்டி பவர் தான் இன்னைக்கு உங்களோட உடம்புல ஆரோக்கியத்தை மேம்படுத்திட்டு இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய முன்னோர்களுக்கு இப்போ நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஜஸ்ட் கண்ணை மூடி உட்காருங்க. கண்ணை மூடி நான் சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஒரு முறை ஆழமாக உள்மூச்சு எடுத்து அப்படியே கொஞ்சம் மனசையும் உடம்பையும் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய தந்தை வழியில் இருக்கக்கூடிய உங்களுடைய தந்தை தாயை நீங்கள் மனசில் நினச்சிக்கிங்க. உங்கள் அப்பா வழியில் இருக்கக்கூடிய 7 தலைமுறை உங்களுடைய முன்னாடி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுடைய தாய் வழியில் இருக்கக்கூடிய உங்களுடைய மூதாதையர்கள் 7 தலைமுறையில் இருக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதாக நீங்கள் மனசில் நினச்சிக்கிறீங்க. அவங்ககிட்ட நீங்கள் உணர்வு பூர்வமான நன்றியை வெளிப்படுத்துறீங்க. நீங்கள் இன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், உங்களுடைய அறிவாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க வாயிலாக தான் உங்களுக்கு வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுடைய உடல் அளவில் நீங்கள் என்ன நன்மையில் இருக்கீங்களோ அது உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்கு கொடுத்தது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நினச்சி பார்த்து எத்தனையோ உங்களுடைய நோய்கள்லேருந்து அவங்கள காப்பாற்றிருக்கலாம். எத்தனையோ தடவை உங்களுக்கு ஒரு முறையும் சோறு ஊட்டியிருக்கலாம், ஒரு முறையும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த விஷயங்களை நினச்சி பார்த்து அவங்களுக்கு உங்களால் மனசார நீங்கள் நன்றி சொல்லிக்கலாங்க. சிரித்த முகத்தோட உங்களுடைய நன்றியை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாங்க. நீங்கள் நன்றி சொல்கிறத பார்த்துட்டு உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி மனசில் பார்க்கலாங்க. உங்களுடைய மூதாதையருடைய ஆசீர்வாதத்தினால
நீங்கள் எல்லா விதமான நன்மையும் உங்களுக்கு இறைவன் வழங்குற மாதிரி நீங்கள் பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது செஞ்சிருக்கிறது உங்களுடைய உடல் அளவிலான உங்களுடைய மூதாதையர்கள், மனதளவான உங்களுடைய பித்திருக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி தொழில் பண்ணணும், எப்படி படிக்கணும்னு எதையுமே தெரியாமல் இருந்தோம். இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளவோ திறமைகள் இருக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் உங்களுடைய மனதை மேம்படுத்தின உங்களுடைய பித்திருக்கள். உங்களுடைய மனதளவில் உங்களுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள், எத்தனையோ பேர் உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தொழில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, எத்தனையோ விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அவங்களெல்லாம் நினச்சி பார்த்து அவங்களுடைய செயலுக்காக நாம் நன்றி தெரிவிச்சுக்கலாங்க. உங்களுடைய தொழில் கற்றுக் கொடுத்த உங்களுடைய குருமார்களுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கிறீங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க எல்லாரும் உங்களுக்கு பிளஸ் பண்ணுறாங்க. நீங்கள் செய்கிற தொழில் சிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் இந்த பூமியில் பிறந்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பர்பஸ்னால் நம்மளுடைய நோக்கம். ஒரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் இந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம ஒரு திசை மாதிரி நடந்துட்டுருக்கோம். நம்ம நோக்கம் என்னன்றது நமக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னா இது இறைவனால் மட்டும்தான் முடியும். ஸோ நம்முடைய அந்த சோல் பர்பஸ் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாங்க. நம்முடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு நம்ம இந்த கொடுத்த வல்லபத்துக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாங்க. இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் இறைவன் உருவாக்குன அந்த எல்லா விதிமுறையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட நீங்கள் மனசார கேட்டுக்குங்க. நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அவர் உருவாக்குன எல்லா இறை தர்மங்களும் உங்களுக்கு அவர் கிடைக்கும் அப்படின்னு பிளஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிங்க. இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாகவும் நம்முடைய தொழிலை மேம்படுத்துறதுக்கு எல்லா விதமும் சௌகரியமாக இருக்கிறதுக்கு அரசாங்கமும் நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு வகையில் நம்முடைய பித்திருக்கள்னால் நம்மளை காப்பாற்றுறவங்க. ஸோ இன்றைக்கி அந்த அரசாங்கம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசாங்கத்தினால நம்ம நிச்சயமாக பல நன்மைகள் அடைஞ்சிட்ருக்குறோம். ஸோ அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு நபர் கிடையாது, இது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் அந்த அந்த இயக்கம் அப்படிங்கிறது அந்த இயக்கத்தினால நமக்கு நிறைய நன்மைகள் அடைஞ்சிட்ருக்குறோம். ஸோ அந்த இயக்கத்துக்கு நம்ம மனதார நன்றி தெரிவிச்சுக்கலாங்க. நம்ம இன்னைக்கு இந்த அரசாங்கம் அப்படிங்கிற சிஸ்டத்தினால எத்தனையோ நன்மைகள். இலவசமாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி வாங்கிட்டு இருப்பீங்க, இலவசமாக நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் அரசாங்கம் நம்ம கொடுத்துட்ருக்கு. இதுக்கு இந்த அரசாங்கம் இயங்குதுனாலே எத்தனையோ பேர் வரி கட்டினதுனால தான் இன்றைக்கி நமக்கு அந்த உதவிகள் கிடைச்சிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு அரசாங்கத்தின் வாயிலாக எத்தனை உதவிகள் கிடைச்சிருந்தாலும் அத்தனை உதவிகளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் அவர் கட்டின வரி தான் இன்னைக்கு நீங்கள் அதை அனுபவிச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு அரசாங்கத்தினால நீங்கள் அனுபவிச்சுருக்கிற எல்லா உதவிகளுக்கும் பின்னாடி இங்கே உங்களை சுற்றி வாழ்கிற மக்கள் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய எல்லா மக்களுக்கும் ரோட்டில் நீங்கள் யாரை பார்க்குறீங்கனாலும் சரி, அந்த நபர் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், பட் அவர் கட்டின அந்த டேக்ஸ் தான் உங்களுக்கு இன்னைக்கு நன்மை பயக்குது அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நினச்சி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் நம்ம நன்றியாக இருக்கலாங்க.
எல்லாருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாங்க. வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேர் மூலமாக நம்ம நல்ல அறிவு பெற்றிருக்கலாம். குருமார்கள் மூலமா, சித்தர்கள் மூலமா, ஞானிகள் மூலமா பல அறிவுகள் நம்ம பெற்றிருந்திருக்கலாம். ஸோ பல அறிவுகள் நம்ம பெற்றிருந்தோம். சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் குருமார்களுக்கும் நம்ம சரியான நன்றி உணர்வு வெளிப்படுத்தாதனால நிறைய பேருக்கு இந்த குரு சாபம், குரு தோஷம் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அது நம்ம நிவர்த்தி பண்ணோம் அப்படின்னா, நாம் பண்ண தவறுகளுக்காக நம்ம சித்தர்கள்கிட்டையும் ஞானிகள்கிட்டையும் குருமார்கள்கிட்டையும் நம்ம மன்னிப்பு கோரி நம்ம வாழ்க்கையில் ஒரு மேன்மை நிலை அடையணும்னு சொல்லி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாங்க. நாம் உடல் அளவில், மனதளவில், பொருளாதார நிலையில் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அளவில் குருமார்கள்கிட்ட, இறைவன்கிட்ட, இது மாதிரி எல்லா நிலைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யார் மூலமாக நம்ம நல்லது அனுபவிச்சோமோ அவங்க மூலமாக நம்ம அந்த நன்றியை பெற்றதுனால, நம்ம அவங்களுக்கு நல்லது கிடைச்சிக்கிட்டதுனால நம்ம அவங்களுக்கு நன்றியாக இருந்திருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் மனதார நன்றி தெரிவிச்சுக்கலாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்ல முடிஞ்சதுங்களா? அந்த உணர்வு வந்துச்சா? நிறைய பேர் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 8 மணி ஆயிடுச்சு, தூக்கம் வரதான் செய்யும், பரவாயில்ல. இது புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? நம்ம யார் மூலமாக நமக்கு நல்லது எடுத்துக்கிட்டோமோ அவங்க எல்லா நிலைகளையும் நம்ம அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிடும். சும்மா ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சும்மா இருப்பீங்க இல்லையா, ஜஸ்ட்டு பாருங்கள், நான் இன்றைக்கி வாழ்கிறேன்னா யார் யார் செஞ்ச நல்லது அப்படின்னு பாருங்களேன். எத்தனையோ பேர் இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது. பஞ்சபூதங்கள்லாம் நம்மளால் வாழ முடியுமா? காற்றுலனா வாழ முடியுமா? நெருப்பில்லைனா வாழ முடியுமா? எத்தனையோ விஷயங்கள் நாம் வாழ்கிறதுக்காக, நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக எத்தனையோ ஜீவராசிகள், எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நல்லது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. ஒரு நிமிஷமும் நம்ம இன்றைக்கி உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமான காரணமே இன்னொருத்தர் கொடுத்துட்ருக்கிறது தான். ஆமாம் தானேங்க? ஒரு விஷயத்துக்கும் நம்ம நன்றியாக இருந்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் நன்றி சொன்னீங்க, ஏதாவது குறைஞ்சி போயிடுச்சா? ஏதாவது நஷ்டமாயிடுச்சா? என்ன ஆச்சு? இப்போ நன்றி சொன்னதுனால மனசில் என்ன ஆச்சுங்க? எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்குது. வேற இப்போ நன்றி சொன்னதுனால உங்களுக்கு மனசு வலிக்குதா, சந்தோஷமாக இருக்குதான்னு கேட்குறேன். சொல்கிறது கூட கஷ்டமாக இருக்குதா? கேட்கல எனக்கு. சந்தோஷமாக தான் இருக்குதா? சரி, ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், நன்றி சொன்னோம், வேற ஒன்றும் பண்ணல, வேறு எதுவுமே கையிலேருந்து ஜோப்லேருந்து எடுத்து தரல. நாம் வாங்கின ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லும் போதே பாருங்கள் மனசு கொஞ்சம் லேஸ் ஆகுது. ஸோ தினமும் நாம் இந்த மாதிரி ஒரு மனநிலையோட, இந்த நன்றி உணர்வோடவே வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆரோக்கியம் கிடைக்குதுங்க. உங்களுக்கு தெரியல, நான் ஒரு விஷயம் சொல்ல, ஒரு ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, சில ஒரு யூனிவர்சிட்டியில் பண்ண ஆய்வுகளில் யார் ஒருத்தர் இந்த நன்றின்ற உணர்வோடு வாழ்கிறாங்களோ பெரிய பெரிய வியாதிகள் வரதில்லையா அவங்களுக்கு. கேன்சர் மாதிரியான வியாதிகள் வராமல் இருக்குதான். நிஜமாக சொல்கிறேன். ஏதோ நீங்கள் நன்றியை ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. யார் ஒருத்தர் தன்னுடைய நன்மைக்காக பிறருக்கு நன்றியை தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய ரத்த ஓட்டம் நல்லா இருக்குதா, அவங்களுடைய செல்கள் நல்லா இயங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாமா? ஸோ இந்த டெய்லி ஒரு 5 நிமிஷம் இந்த மகாலயம் வர்ற வரைக்கும் கூட வச்சுக்கிங்களேன். அடுத்த வாரம் அமாவாசை வருது, அமாவாசை வர வரைக்கும் டெய்லி காலையிலையோ மத்தியானமோ சாயந்தரமோ ஏதோ ஒரு நேரம் சும்மா 2 நிமிஷம் கண்ணை மூடி, நான் யார் யார் மூலமாக நான் நல்லது அனுபவிச்சனோ அவங்களுக்கெல்லாம் மனதளவில் நம்ம ஒரு சின்ன நன்றியை வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை விளக்குறதுக்காக ஒரு இறைவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ நம்ம இப்படி பண்ணுறோமோ நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுன்னு தெரியாமல் பல ஜென்மங்களாக நமக்கு சுற்றிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஒரு சில தோஷங்கள் கர்மங்கள் அது நிறைய இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே படிப்படியாக நம்ம குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதை நம்ம முயற்சி பண்ணிக்கலாம் தானே? சரி, வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை கேள்விகள் எதாவது இருக்குதா? அதை கேள்வி கேட்டிருக்காங்களா யாராவது? ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது என்னென்னா, இப்போது நன்றின்னு சொல்கிறீங்க, இது உணர்வுபூர்வமாக உணரணும்னு சொல்கிறீங்க, இது எப்படி நம்ம வாழ்க்கையில் தினம் எடுத்துகிட்டு வர்றது
அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. தினமும் எப்படி கொண்டுட்டு வர்றதுன்னு கேட்குறாங்க. ஆமாம், ரியல் லைஃப்பில் எப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் அதை ம். அந்த ஃபீல் எப்படி எடுத்துகிட்டு வர்றது? அதாவதுங்க, நன்றி உணர்வு அப்படிங்கிறது இப்போ பாருங்க ஒரு கஷ்டம். இப்போ உங்களையே நம்மளே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாக கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஆமாம் தானே? இயற்கையாக அந்த அந்த எண்ணத்துக்கு இயற்கையாக நம்ம போக மாட்டேங்கிறோம். யாராவது ஒருத்தர் சொல்ல வேண்டியதாக இருக்கு. என்ன அவங்களுக்கு உங்க ஹெல்ப் பண்ணாங்கல்ல, தேங்க்ஸ் சொல்லணும் தானே? அவங்களுக்கு உதவி பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு போய் நம்ம ஒரு தேங்க் பண்ணோம் தான் அப்படின்னு யாராவது நமக்கு ஒரு புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே நமக்கு அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்தே நாம பிள்ளைகளுக்கு என்ன சொல்றோம், நம்ம வளர்க்குறது தான் எல்லாமே. நம்முடைய வளர்ப்பு முறைகள் இப்போ நம்ம பிள்ளைகளுக்கும் பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு மூலியமா குழந்தைகள் நல்லது நடக்குது. நாம யாருக்கும் குழந்தைகளுக்கு போயிட்டு, "எப்பா நீ அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணாருல்ல, போய் நன்றி சொல்லிட்டு வா. உனக்கு இறைவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, நன்றி சொல்லு" அப்படின்னு நாம பிள்ளைகளுக்கு சொல்லணும். அப்பதான் இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வளரும். நமக்கு யாரும் சொல்லலை, அதனால நாமளும் யாருக்கும் சொல்லாமல் இருக்கிறோம். ஸோ இந்த நன்றி உணர்வை நம்ம பழக்கப்படுத்தணும். பழக்கப்படுத்தினா தான் அது வர்ற மாதிரி இருக்குது இந்த காலகட்டத்தில். பரவாயில்ல, அது நம்ம பழக்கப்படுத்தியாவது நாம் அதை செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் முயற்சி எடுத்து நம்ம பண்ணிக்கலாங்க. பண்ணும்போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக 100% அதில் இருக்குது. இப்போ இந்த விஜயதசமின்னு என்னங்க? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நவராத்திரி முடிஞ்சு கடைசி நாள் என்ன நடக்குதுங்க? விஜயதசமி. விஜயதசமினா என்ன? விஜய்னா என்ன? நடிகர் விஜயா? விஜய்னா என்ன? வெற்றி. தசமினா அதோடைய திதியுடைய பேர் விட்டுருங்க. வெற்றிக்கான நாள் அது. விஜயதசமியில் பாருங்க நிறைய பேர் தொழில் தொடங்குவாங்க. புரட்டாசி மாசமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாட்களில் தொழில் தொடங்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது தொழில் தொடங்குறதுக்கானவே நாளாகவா பார்க்குறாங்க. ஆமா தானே? விஜயதசமி அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு தொழிலோ ஒரு விஷயமோ துவக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, யார் மனதில் இந்த நன்றி உணர்வு பெருகி, இந்த தபோகுணம் விலகி, அந்த அறியாமை நீங்கி ஒரு வெற்றிக்கான நாள் ஆரம்பிக்குதோ, இந்த மனநிலையோட ஒருத்தர் ஒரு தொழில் செஞ்சார்னு வச்சுங்க, அந்த தொழில் வெற்றி தாங்க. புரியுதா என்ன சொல்கிறது? நீங்கள் செய்கிற தொழில், இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜயதசமி அன்னைக்கு போய் தொழில் தொடங்கணுன்றது ரெண்டாவது. யாருடைய மனதில் இந்த நன்றி உணர்வோடு இருந்து அந்த நெகட்டிவான எமோஷன்ஸு அதெல்லாம் விலக்கி நன்றி உணர்வோடு இருந்து நாம் அந்த அறியாமை விளக்குறோமோ, அன்னைக்கு தான் நாம் செய்யக்கூடிய தொழில் சிறக்கும். அன்னைக்கு தான் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் தவிடு தின்னாலும் சுற்றி 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 என்ன சொல்கிறது, அந்த குண்டு சூட்டில் குதிரை ஓட்டுறதுன்னு சொல்கிறோமா, அப்படியே தான் நம்ம இருந்துட்டு இருக்கோமே தவிர வாழ்க்கையில் மேன்மையடையாமல் இருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த விஷயங்களில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம மேன்மை நிலைக்கு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி கூட நிகழ்ச்சி எடுத்துக்கங்க. இன்றைக்கி என்ன, புரட்டாசி மாதத்தோட லாஸ்ட்டு சண்டேவா? ஆமாம் தானே? கறிசோறு சாப்பிட்டு கம்முன்னு வீட்டில் போய் நான்லாம் படுத்து இருந்துருக்கலாம். ஆமாம் தானே? எதுக்கு எனக்கு இந்த வேண்டாத வேலை? எதுக்கு பாருங்கள், மண்டபத்தை வாடகை எடுத்து எத்தனை பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு கூப்பிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஃபேன் போட்டு எல்லாம் பண்ணி எதுக்காக? எதுக்காக நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. எதுக்கு எனக்கு இந்த வேண்டாத வேலை நினைக்கிறீங்க? இது வேண்டாத வேலை இல்லைங்க. இப்போ நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பங்களிப்பு அதில் இருக்குது. நான் இன்னைக்கு முதல் முறையாக உங்களுக்கு பார்த்துருந்தா இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன முதல் முறையாக எனக்கு பார்க்குறதா இருக்கலாம். இந்த பூமி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யாருமே தனி மனிதன் கிடையாதுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா இதுக்கு கோடி பேர் வேலை செஞ்சுருக்கிறாங்க. விவசாயிகள் வேலை செஞ்சுருக்கிறாங்க, மண் வேலை செஞ்சுருக்குது, மூச்சு காற்று வேலை செஞ்சுருக்குது. நீங்கள் கட்டின வரி பணத்தில் இன்னைக்கு நான் நல்லா இருந்திருக்கலாம். ஆமாம் தானே? இங்கே நீங்கள் வேற நான் வேற இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே இன்டர் கனெக்டட். எல்லாமே ஒருத்தரை சார்ந்து தான் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எதுக்கு நாம் இந்த செயல் பண்ணுறோம் அப்படின்னா இது வேற எதுக்காகவும் கிடையாதுங்க. இது ஒரு நன்றி வெளிப்பாடு தான். உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி வெளிப்பாடு தான். இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இறைவன் ஒரு விஷயத்தை கொடுத்தாரு அப்படின்னா இது நான் வச்சுக்கிறதுக்கு தரல. என்னுடைய பர்பஸ், என்னுடைய சோல் பர்பஸ் என்ன அப்படின்னா
இறைவன் எனக்கு சொன்ன விஷயங்களை நானே வீட்டில் வச்சுக்க கூடாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும். எதுக்கு சொல்லணும்? ஏதோ ஒரு வகையில் உங்களால் நான் பயனடைஞ்சிருக்கிறேன். அது இதுதான் காரணம்னால சொல்ல முடியாது. பட் அதை நான் உங்களுக்கு திருப்பி தரணும். அது வாயில் சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு ஒரு 25,000 செலவு பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். புரியுதுங்களா? எதுக்காகனா இந்த உணர்வு நான் அந்த உணர்வை காட்டுறேன், வெளிப்படுத்துகிறேன். இது நீங்களும் இந்த இந்த ஒரு ஹேபிட், இது ஒரு என்ன சொல்கிறதுங்க, இது ஒரு சுபாவமாக உங்களுக்குள்ள மாறணும். அதுக்காக போய் நீங்கள் அது மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு உணர்வு நம்ம வெளிப்படுத்தலாம். நம்மளால் யார் மூலமாக நம்ம நன்றியை அடைஞ்சோமோ அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன நம்மளால் முடிஞ்ச கைமாறு நம்மளால் இருக்கும்போது, நம்மளால் செய்ய முடியும் போது, இப்போ இந்த மகாலய பச்சை வகுப்பு கூட நான் பல வருஷமாக நான் பண்ணல. இது 3வது வருஷம்தான். இது எத்தனையோ நாட்கள் நாம் நன்றி உணர்வாக இருந்தாலும் அதுக்குன்னு இறைவன் என்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ அன்றைக்கி தான் நான் செய்கிறேன். ஆமாம் தானே? ஸோ எனக்குன்னு ஒரு டர்ன் வரும்போது அதை நான் நல்ல விதமாக செய்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு டர்ன் வரும், உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்போது உங்களால் உங்களுக்கு உதவி பண்ணவங்களுக்கு கடன் பட்டாவது திரும்ப செஞ்சுருங்க. கடன் பட்டாவது திரும்ப செஞ்சுருங்க. இது ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் மேன்மை நிலையடைறதுக்கு உண்டான முக்கியமான காரணம். பண்ணிக்கலாம் தானே? சரி, வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா? முடிச்சுக்கலாமா? போர் அடிக்குதா? சரி சரி, இன்னும் ஒரு வாரம் ஒரு சின்ன கமிட்மெண்ட் மட்டும். அடுத்த இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இந்த 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. இது ஏதோ இந்த ஒரு வாரம் தான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இது உங்களுடைய மனசில் என்றைக்குமே இருக்கணும். இந்த அறிவு, இறைவன் கொடுத்த இந்த நன்றி உணர்வுன்ற அறிவு, இந்த விஜயதசமின்ற ஒரு அறிவு, நவராத்திரின்ற ஒரு அறிவு என்றைக்கும் உங்களுடைய மனதில் இருக்கணும். அந்த மனநிலை இருந்தால் தான் நீங்கள் தொழிலில் மேன்மை அடைய முடியும். தொழிலில் வெற்றி அடையணும்னா இதுதான் சாராம்சம், இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். பண்ணிக்கலாம் தானே? சரி, இப்போ ஒரு கேள்வி இருக்குது. பித்திரு சாப நிவர்த்தி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல உங்கள் ஸ்பீச்சில் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்குறாங்க. பித்ரு சாப நிவர்த்தி தெரிஞ்சுக்கணுமா? அது தனியாக சொல்லிடலாமா? இப்போ பித்ரு சாபம்னா என்னங்க? இது வரைக்கும் பேசுனது வச்சு பித்ருன்னா என்னது? ப்ரொடெக்டர், உங்களுக்கு பாதுகாத்தவங்க, உங்களுக்கு நன்மை செய்தவங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நன்மை செய்தவங்க எப்போ உங்களுக்கு திட்டுவாங்க? சாபம்னா திட்டுறது தானே. உங்களுக்கு நன்மை செஞ்சவங்க எப்போ உங்களை திட்டுவாங்க? எப்போ திட்டுவாங்க? இப்போ நீங்கள் யாருக்காவது நன்மை செஞ்சீங்க, அவர் உங்களை திரும்பியே பார்க்கல, அதுக்கு உண்டான நன்மையை உங்களுக்கு திரும்ப செய்யலை, நீங்கள் திட்டுவீங்களா? ஏன்னா அன்னைக்கு கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன், ரோட்டில் போகிற தலையை கூட ஆட்டாமல் போகிறான், மனசு வலிக்கும் தானே? வலிக்கும் தானே? அன்னைக்கு பாருங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை, சாக கடந்தான், என்கிட்ட இருக்கிற நகையை வச்சு அவனுக்கு பணம் கொடுத்து காப்பாற்றினேன். இன்னைக்கு அவன் மதிக்காமல் பேசிட்டு போகிறான். வலிக்குமா வலிக்காதா? அப்போது நீங்கள் ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணீங்க, நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சீங்க, அவங்களுக்கு காப்பாற்றினீங்க, அவங்கள வளர்த்தீங்க, ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணீங்க. ஆனால் அவரை திரும்பி மதிக்கலை அப்படின்னா நமக்கு மனசு வலிச்சு ஒரு வார்த்தை பேசுவோம் தானே? இதுதான் பித்ரு சாபம். இது பித்ருக்கள்னா யாரோ நீங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்காதனால அவங்க விட்ட சாபமாக இருக்கலாம். அப்பா அம்மா கூட உங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க. பிறந்த குழந்தை என்ன செயல் பண்ண முடியும்? அன்றைக்கே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்களா? இல்லை அன்றைக்கி எல்லா அறிவும் வந்துருச்சா? ஒன்றுமே தெரியாது. விட்டா நாய் தூக்கிட்டு போயிடும். ஆமாம் தானே? விட்டா நாய் தூக்கிட்டு போயிடும். அப்படி இருந்த நம்மளை பொத்தி காப்பாற்றி வளர்த்தி, குளிர் படாமல் வெயில் படாமல் பசிக்கு தெரிஞ்சு சோறாட்டி ஊற்றி இத்தனை வளர்த்தாங்க. கடைசி காலத்தை திரும்பி பார்க்கலாம், வயிறு எரியும் தானே, வலிக்கும் தானே. இந்த வலி தான் சாபமாக மாறிடுது. இது ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளை அப்பா அம்மாவை பார்த்துக்காதப்ப மட்டும் இது வர கிடையாது. இதுவும் ஒரு வகையில் வருது. யார் ஒரு மகன், யார் ஒரு பிள்ளை, இல்லை யார் ஒருத்தர் ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல பிள்ளையாக இருக்கிறான்னு வச்சுக்கிங்க, அந்த பிள்ளை அந்த குடும்பத்துக்கு, அந்த அப்பா அம்மாவுக்கு, சகோதரர்களுக்கு எல்லா நல்லதும் செய்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த பெத்தவங்க இந்த பையனை திரும்பி பார்க்கலனாலும் இதே பித்ரு சாபம் தான். ஏன்னா இப்போ ப்ரொடெக்டர் யாருங்க? இப்போ பித்ரு யாரு? பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுடைய பித்ரு பசங்க தான்.
பசங்களுக்கு அவங்களோட பித்ரு பெத்தவங்க. அப்போ ஒரு கணத்துலேயும் உங்களுக்கு ஒரு பித்ரு இருக்கிறாங்க. பித்ருனா என் பையன்கிட்ட நான் இதெல்லாம் என் பையன் வந்து கேட்க வேண்டியதுங்க. என் பையன் இங்கே இல்லை, அவன் இருந்தால் என்ன பார்த்துருப்பான் நினச்சிக்கலாம். இது பையன் பார்க்குறானோ பொண்ணு பார்க்குறானோ ரெண்டாவது. புரியுது இல்லைங்களா? இன்னைக்கு நாம் பித்ருவாகவும் இருக்கிறோம், நாம் செய்ய வேண்டிய இடத்துலையும் இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை வயசானாலும் சரி. நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ சின்ன குழந்தையா இருங்க இல்லை மூத்தவராக இருங்க, இன்றைக்கும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் உங்களுடைய பித்திருக்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு இன்னைக்கு நாம் அறியாமையில் வயசான காலத்தில் சில விஷயங்கள் வேலை செய்யாமல் அறியாமல் செய்கிற தவறுகள் கூட பித்ரு சாபம் தான். புரியுது இல்லைங்களா? அதனால் பித்ரு சாபம்னா பெற்றவங்களை பார்த்துக்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. பெற்றவங்களை பிள்ளைகளை பார்த்துக்கலாலும் பித்ரு சாபம் தான். பித்திருக்கள்னால் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். ப்ரொடெக்டர், அவ்வளோதான். அதே அந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா பித்ரு சாபத்தை பிடிச்சிக்கலாம். அதனால் இது நான் இது பித்ருன்னா நீங்கள் உங்களுடைய பெற்றவங்களே நினச்சிக்காத. பித்ருக்கள்லாம் இத்தனை பேர் இருக்கிறாங்க. தொழில் கற்றுக் கொடுத்தவங்க, உங்களுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸில் இருந்து உங்களை 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அத்தனை பேரும் பித்ருக்கள் தாங்க. அத்தனை பேரும் பித்ருக்கள்னால தான் நான் இன்னைக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பித்ருக்கள் நீங்களாக கூட இருக்கலாம் இல்லை, பித்ருக்களே தான். ஏன்னா உங்களால் நன்மை அடைஞ்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு கொடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நிஜமாக சொல்கிறேன், எனக்கு மனசு நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் வருதுன்னா அப்போ நீங்கள் நன்மை செய்திருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு காலத்தில் எனக்கு பித்ருக்கள் தான். புரியுதுங்களா? ஸோ அதனால் யாரெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ தயவுசெய்து அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்க. அவ்வளோதான். வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? சாரி, பெண் சாபம். அதாவது ஓகே, அதாவது இந்த பேர் தாங்க வேற. பெண் சாபம், பொன் சாபம், மண் சாபம், பித்ரு சாபம், அந்த சாபம், இந்த சாபம். சாபம்னாலே வாங்கினதை கொடுக்கல, அவ்வளோதான். இப்போ பெண் சாபம் யாருக்கு வருது? உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு ஆண் வாரிசு பெண் வாரிசு இருக்குது. இப்போ ஆண் வாரிசுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசுக்கு நிறைய சொத்து கொடுப்பாங்க, பெண் வாரிசுக்கு ஒன்றும் தரமாட்டாங்க, ஒன்றுமே தரமாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? அவங்க துன்பத்தில் வறுமையில் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான நன்மைகள் ஒரு பெற்றவங்க செய்ய தவறும் போது அந்த பெண்ணுக்கு வலிக்குது பார்த்தீங்களா? இது ஒரு சாப குறையாக இருக்கலாம். இல்லை உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு சகோதரனா நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யாமல் இருந்தீங்கன்னா இது ஒரு சாபம். நீங்கள் என்ன ரோலில் இருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் என்ன, இப்போ நீங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குதுங்க. அந்த கடமை என்னன்னு பார்த்து அந்த நபருக்கு உங்களால் இயன்ற, நல்லா புரிஞ்சுக்குங்க, கடன் வாங்கி இல்லை, உங்களால் இயன்ற சரியான விஷயங்களை அவங்களுக்கு செய்யணும். அது செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களால் முடிஞ்சது செஞ்சிட்டீங்க, அதுக்கப்புறமா அவங்க பேசுகிறாங்கன்னா அது செட்டப் பண்ணிக்க தேவையில்லை. புரியுது இல்லைங்களா? சில வீடுகளில் நான் என்கிட்ட நிறைய பேர் வந்து பர்சனலாக ஒரு கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, சார் நான் எங்கள் அப்பா அம்மா நல்லா தான் பார்த்துக்கிறேன், எல்லாருமே நான் நல்லா பார்த்துக்கிறேன், இருந்தாலும் எங்கள் அம்மா என் மேலே கோபமாகவே இருக்கிறாங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் திட்டுற மாதிரியே பேசுகிறாங்க, அப்பப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த கேள்வி இருக்குதா? சிரிக்கிறத பாரு, நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களால் சரியான விஷயங்களில் நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டீங்க, ஆனால் அவங்களுடைய மனதில் அதுக்கு பத்தலைன்னா நீங்கள் அதுக்கு காரணம் கிடையாது. சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? நீங்கள் செஞ்சீங்க ஹார்ட்லி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நன்றி உணர்வோட ஹார்ட்லி நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், மாமியார் எதுக்குங்க நான் உங்களுக்கு செய்யணும்? இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு பையனை பெற்றிருப்பீங்க, ஒரு பையனை பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லாமே செஞ்சு படிக்க வச்சு ஒரு வேலையை வாங்கி ஒரு பொண்ணு வந்து லபக்குன்னு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, எவ்வளோ வலிக்கும் உங்களுக்கு? வலிக்கும் தானே? அதே மாதிரி தான் மாமியாருக்கும் வலிக்குது. ஸோ நீங்கள் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கீங்க மாமியாருக்கு. உங்கள் மாமியாருக்கு சாதாரண கடன் இல்லை, இருக்கிறதுலே பெரிய கடன் ஒருத்தருக்குன்னா அந்த மாமியாருக்கு மருமகப்பட்ட கடன் தான். ஆனால் பாருங்கள், இது எப்பயுமே 7ஆம் பொருத்தம் தான் மாமியாருக்கு மருமகளுக்கு. ஏன்? நீங்கள் அவனா சொல்லுவான், நீங்கள் பெற்று வளர்த்தி ஒன்று வச்சிருக்கீங்களே வீட்டில் அப்படின்னு நம்ம சும்மா ஒரு ஜோக்குக்கு நம்ம சொல்லிக்கிறோம். பட் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காரர் மூலயமா நன்மையாக இருக்குது, நன்மை அடைஞ்சிருக்கீங்க தானே? ஸோ அந்த நன்மைக்கு கண்டிப்பாக
உங்களுடைய மாமியார் அவங்களுக்கு அறிவே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, அவங்களுக்கு அறிவே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நன்றியாக தான் இருக்கணும். இது உங்கள் மாமியாருக்கு தெரியுதோ இல்லையோ, இறைவன் பார்க்குறாரு. யார் பார்க்குறாரு? இறைவன் பார்க்குறாரு. நீங்கள் மாமியாருக்கு பயப்பட தேவையில்லை. இங்கே இறைவன் ஒரு கணமே உங்களை அப்படியே 24/7 கேமராவை உள்ளவங்க பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சொல், உங்களுடைய செயலை இறைவனுக்கு கணிச்சிட்டு தான் இருக்கிறாரு. எந்தெந்த நேரத்தில் எது எது எப்படி வந்து சேரணுமோ அந்தந்த நேரத்தில் அது அப்படி வந்து சேர்ந்துருது. ஆமாம் தானே? அதனால் இறைவனுடைய பார்வையிலிருந்து நாம் ஒருபோதும் தப்ப முடியாது. சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இப்போ தான் போர்டு வைக்கிறாங்க, அவர் அன்றைக்கே வச்சுட்டார். 24/7 உங்களை உள்ளே இருந்தே பார்க்குறாரு. இறைவன் வெளியிலலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் மனசார செய்கிறீங்களா இல்லை நாடகத்துக்கு செய்கிறீங்களா, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமாம் தானே? இறைவன் ஒருத்தர் இருந்தால் வெளியில் கண்டிப்பாக இல்லை, இருந்தால் அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கணும். உங்களுக்குள்ளேயே இருந்தால் அவர் தெரிஞ்சிருந்தானே நீங்கள் என்னென்ன டக்கால்ட்டி வேலை பண்ணுறோன்னு அவருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தானே. ஸோ அதனால் ஹார்ட்லேயே பண்ணிக்கிங்க. செய்கிறதான் செய்கிறோம், மனசார செஞ்சுக்குவோமே. சரி, ஸோ ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முக்கியமாக இந்த பித்திருபக்ஷம் அப்படிங்கிறது நம்ம மூதாதையர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உங்களுடைய வழக்கமான சடங்கு முறைகள் வீட்டில் செய்கிற வழக்கம் இருக்குதா? பித்திருபக்ஷனாலே என்ன பண்ணுவோம், அந்த எள்ளு தர்ப்பணம் வீட்டில் போயிட்டு ஒரு கோயில்லையோ இல்லை ஒரு ஆத்தங்கரையிலையோ எள்ளு தர்ப்பணம் விடுற வழக்கம் இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் என்ன விதமான சடங்குகளை சொல்லி கொடுத்தாங்களோ ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இறந்தவங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணுற பழக்கம் இல்லைங்க, இறந்து 10வது நாளோடு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வந்து எந்த விதமான சடங்கு செய்கிற வழக்கம் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்போம். ஆமாம் தானே? இப்போ என்ன பண்ணலாம், எங்கள் பெற்றவங்க அப்படி எனக்கு சொல்லலை, நாம் செய்யலாமா வேண்டாமா? இப்போ என்னன்னா, நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்க, செஞ்சுட்டு ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிடுவோம். இப்போ எல்லாரும் உடைய பிரச்சனை என்னன்னா, இல்லாத ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தும் போது ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு பய உணர்வு பொதுவாக இருக்கிறது தான். இப்போ இங்கே இருக்கிறவங்கள யாராவது உங்கள் பையன் டாக்டர் படிக்கிறாங்களா? இங்கே இருக்கிறவங்கள யாராவது உங்கள் பையன் டாக்டர் படிக்கிறாங்களா? யாரும் இல்லை. இப்போ உங்கள் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி யாரும் டாக்டர் ஆகலை, உங்கள் பையன் டாக்டர் ஆகலாமா? இல்லை குடும்பத்தில் பழக்கம் இல்லாதனால வேண்டாமா? இல்லை பழக்கம் இல்லை தானே நமக்கு, என்ன பண்ணலாங்க? உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் யாரும் டாக்டரில் படிக்கலை, இல்லைங்க எங்கள் பெரியவங்களுக்கெல்லாம் டாக்டருக்கு படிக்க வச்சு பழக்கம் இல்லை, பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போய் நமக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற வேலையே பண்ண விட்டுலாமான்னு கேட்குறேன். வேண்டாமா? எதுமா வேண்டாம். சரி, இப்போ பாருங்கள், நமக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் அடுத்த பிழைக்கணும்னா ஏதாவது ஒரு வேலை செய்யணுமா இல்லையா, டாக்டர் ஆகணுமா இல்லையா? அதனால் இப்போ நாம் என்ன போய் கொள்ளையடிச்சுட்டு வர சொல்கிறோமா, இல்லை யாராவது கழுத்து பிடிச்சி நெருக்க சொல்கிறோமா? நீங்கள் அவங்களால நல்லதை அனுபவிச்சிங்க, நன்றின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு ஏதாவது சடங்கு வைக்கணுமான்னு கேட்குறேன். இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் யாருமே இதை ஃபாலோ பண்ணனாலும் பரவாயில்ல, தயவு செய்து நீங்கள் இதுக்கு ஒரு பிள்ளையார சொல்லி போட்டு ஆரம்பிச்சு விட்ருங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்லதாக போகும். பண்ணலாமா? எந்த தெய்வ நாம் வாங்கின நல்லதுக்கு தேங்க்யூன்னு சொல்கிறதுக்கு தெய்வம் என்றைக்குமே நடுவில் நிற்க மாட்டாங்க. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? நாம் ஒருத்தருக்கு நல்லது அமைச்சோம், நன்றின்னு சொல்கிறதுல என்ன தெய்வ குத்தம் ஆயிர போகுது? அப்படி குத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்வேன் இல்லைங்க, ஒன்றும் ஆகாது. இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 3 செஷனாக எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயங்களை. பித்ரு வழிபாடு பண்ணதுக்கப்புறம் எத்தனையோ குடும்பங்கள் பொழைச்சிருக்குது. திருமணம் ஆகாமல் தடையாக இருக்கிறவங்க திருமணம் ஆகிருக்குது, குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறந்திருக்குது, சொத்து இல்லாதவங்களும் சொத்து வாங்கியிருக்கிறாங்க. எத்தனையோ நன்மைகள் நான் லிஸ்ட்டு போட்டு உங்களால் இங்கே நின்று பேச வைக்க முடியும். அத்தனை நன்மைகள் நடந்ததுனால தான் இன்றைக்கி இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தது அவங்க தான். புரியுது இல்லைங்களா? இது ஏதோ நான் வேடிக்கைக்கு நீங்கள் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது, மிகப்பெரிய உண்மையும் இருக்குது. அதனால் இது நாள் வரைக்கும் பழக்கம் இல்லைன்னா பழகிக்கிங்க. நல்ல விஷயங்களாக பழகிக்கிறதுல என்ன பிரச்சனை? இப்போல்லாம் வீட்டில் என்ன முன்காலத்தில் நாடகம் பார்க்குறது உங்களுக்கு வீட்டில் பழக்கலை, இன்றைக்கி பழகிக்கலையா? ஃபோன் பார்க்குறதுக்கு பழகிட்டு இருந்தானே, அது மாதிரி நல்ல விஷயம் பழகிக்குவோம், என்ன இருக்குது? ஸோ உங்களுடைய இது வரைக்கும் இல்லைன்னா பரவாயில்ல, தர்ப்பணம்
ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு ஐயர் இருப்பாங்க, ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய பேர் எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு பேர் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு ஒரு துணியை வாங்கி வச்சு அவங்கள்ட்ட பூஜை பண்ணிக்கிங்க. பித்ரு வழிபாடுனா முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. பித்ரு வழிபாடுனா பித்ருக்களுடைய ஃபோட்டோ வச்சு அவங்ககிட்ட என் பையனை கல்யாணம் பண்ணி வை, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வை, எனக்கு பையனுக்கு குழந்தை வேணும், சொத்து வரணும், அது வரணும்னு கேட்கக்கூடாது. பித்ருக்கள்கிட்ட வேண்டுதல்கள் கேட்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்போ பித்ரு வழிபாடுனா என்ன? பித்ருக்கள் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கலாம், புண்ணியம் பண்ணியிருக்கலாம், ஆமாம் தானே? ஏதோ ஒரு நல்லதோ கெட்டது பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு அவங்க இறந்துட்டு ஒரு ஒரு லோகத்தில் போய் இருப்பாங்க, பித்ரு லோகம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். இதில் பித்ரு லோகத்தில் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இவங்க திரும்பவும் உங்கள் குடும்பத்தில் தான் வந்து பிறப்பாங்க. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் யார் உயிரோடு இல்லையோ அவங்க திரும்பவும் பிறப்பு எங்கே எடுப்பாங்கன்னா உங்கள் குடும்பத்திலே தான் வந்து எடுப்பாங்க. அவங்க உங்கள் குடும்பத்துக்கு திரும்ப வரணும் அப்படின்னா அவங்க பண்ண பாவங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சாதான் வர முடியும். இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க. பித்ரு காலகட்டத்தில் தர்ப்பணம் விடும்போது, இறைவா என்னுடைய பித்ருக்கள் எந்த லோகத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியல, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பித்ருக்கள் நல்லா இருக்கிறதுக்கு இறைவன்கிட்ட வழிபாடு பண்ணுறது தான் பித்ரு வழிபாடு. பித்ருக்கள்கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் கடவுள் ஆக்கிறாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? பித்ரு வழிபாடுனா கடவுள்கிட்ட போய் நின்றுக்கணும், அப்பா என்னுடைய பித்ருக்கள் எல்லாமே நல்லா வச்சுக்கோ, இதுதான் பித்ரு வழிபாடு. இது நீங்கள் தர்ப்பணம் விட்டு நீங்கள் பண்ணிக்கிங்க, வீட்டில் வச்சு கும்பிட்டுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காய் தெரியுமா? தேங்காய், அந்த தாம்பூல பையில் ஒரு தேங்காய் வச்சுருப்பாங்க தானே, அந்த குடுமியோட. இந்த தேங்காய் ஒரு 5 தேங்காய் ஒரு கயிறில் கோத்துக்குங்க. 5 தேங்காய் கயிறில் கோத்துக்கிட்டு இந்த 5 தேங்காய் எடுத்துட்டு ஓடுற தண்ணி இல்லைன்னா கடற்கரை அந்த ஓடுற தண்ணியில் நின்றுக்கிட்டு இந்த 5 தேங்காய் கையில் வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வமோ உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அவங்ககிட்ட என்னுடைய பித்ருக்கள் யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் நான் நன்மை அடைஞ்சேனோ அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அந்த 5 தேங்காய் தண்ணியில் விட்டுருங்க. இந்த மகாலயபட்சம், அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தான். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போனீங்கன்னா மேட்ரு எந்த பக்கம் போனாலும் ஓடுற தண்ணி இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அந்த 5 தேங்காய் கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த தண்ணியில் விட்டுட்டு வரும்போது உங்களுடைய மிகப்பெரிய பித்ரு சாபங்கள், அது எத்தனை ஜென்மத்துடைய சாபங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு பரிகாரத்தினால அது நிவர்த்தி அடைஞ்சு நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அதனால் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு 5 தேங்காய் மட்டையோடையது கோத்துட்டு கொண்டு போய் தண்ணியில் நின்று ஒரு 2 நிமிஷம் வேண்டிக்கிட்டு விட்டு வந்துடுங்க. இது விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிக்க தேவையில்லை, விட்டதுக்கு அப்புறம் குளிக்க தேவையில்லை. இது ஒரு தீட்டு கிடையாது. மட்டையோடய கிடைக்கும். நீங்கள் ஒரு தேங்காய் கடையில் மட்டையோட 5 தேங்காய் வேணும்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. இதுக்கு பெரிய வேலை. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஆர்டர் போட்டு வாங்கணும் தானே, அந்த மாதிரி தான் கேட்டால் கொடுத்துருவாங்க. கடைசிக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, விட்டுருங்கன்றதுனால இப்போ எதுக்கு போய் சொல்லிட்டு விட்டுற வேண்டாம். மட்டையோடு விடுறதுல ஒரு விஷயம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் மட்டையோட 5 தேங்காய் விட்டுலாமா, பண்ணலாமா? இது எனக்காக பண்ண போகிறீங்களா? யாருக்காக? அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக தான். யாருக்காகவும் கிடையாது, உங்களுக்காக. இது மகாலய அமாவாசைக்கு 5 தேங்காய். மற்ற அமாவாசை வருது பார்த்தீங்களா, அன்னைக்கு ஒரு தேங்காய். ஒரு அமாவாசை அன்னைக்கும் நீங்கள் உங்களுடைய பிதிர்களுக்காக ஓடுற தண்ணியில் ஒரே ஒரு தேங்காய், மகாலயத்துக்கு மட்டும் 5 தேங்காய் இப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பெண் சாபம் இருந்தாலும் சரி, எந்த பித்ரு சாபம் இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன டிசைனில் நீங்கள் பேர் வச்சுருந்தாலும் சரி, மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக நினச்சி நீங்கள் செய்யும்போது எல்லாமே நிவர்த்தி நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு நடந்துருக்குது. புரியுதா இல்லைங்களா? செய்யலாமா? ரைட். மைக்கில் பேசுங்க, அப்போ தான் எல்லாரும் கேட்கும். சார் வணக்கம் சார். சார் நீங்கள் சொன்னீங்க பித்ருக்களுக்கு இதுக்கு முன்னே நீங்கள் உங்களால் எதுவும் செய்யலைனாலும் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார்.
இதுக்கு முன்னே வந்து எங்கள் பாட்டி வந்து அவங்க உயிரோடு இருக்கிற மட்டும் அவங்க முன்னோர்களுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து படையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாரும் எங்கே இருந்தாலும் ஏற்றுக்குங்க, நல்லா எங்களை எல்லாத்தையும் குடும்பத்தை நல்லா வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க சார். பாட்டி இறக்குற சூழ்நிலை இருக்கக்குள்ள எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க. ஏன்னா எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 3 பேர், 3 மருமக. ஆனால் யாரு கும்பிட்டாலும் கும்பிடலாலும் கண்ணு, நான் இறந்தா என்னோட இதை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சு நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அது என்ன நேரமோ தெரில, எங்கள் குடும்பத்தில் யாருமே, அதாவது அப்பா ஜென்ரேஷனில் அவங்க கும்பிடவே இல்லை. அண்ணன் மேரேஜ் ஆச்சு, அவனும் கும்பிடலை சார். ஆனால் எனக்கு வந்து லேட் மேரிடு, 31 வயசில் தான் கல்யாணம் ஆச்சு. ஆனால் என்னோட மேரிடு ஆன வேட்டி நான் இதை செஞ்சேன். அன்றைக்கே பாட்டி சொன்னாங்க. ஆனால் வந்து அம்மாவும் கும்பிடலை, அண்ணன் மேரேஜ் ஆகி அவனும் 10 வருஷம் ஆயிடுச்சு, அவனும் கும்பிடலை. சரி நம்ம செய்யலாம், நம்ம செஞ்சு நம்ம முன்னோர்கள் வழிபடலாம், ஏதோ ஒரு குறை அவங்களுக்கு ஒரு நன்றி சொன்னோம்னா அந்த குறை வந்து அதில் நீங்கும், நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஆனால் வந்து அந்த இயரில் வந்து எல்லாமே கண்டினியூஸாக செஞ்சேன் சார். பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்டேன், விஜயதசமியில் சாமி கும்பிட்டேன், ஆயுத பூஜை கும்பிட்டேன், புரட்டாசி அமாவாசையில் வந்து உருசந்தி விட்டேன். இப்படி அந்த இயரில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் வருதோ அத்தனை இயர் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து என்னோடய ஒய்ஃபு எனக்கு எனக்கு கேர் பண்ணாங்க. எல்லாமே செய்ப்பா அப்படின்னு சொல்லி கேர் பண்ணாங்க சார். எல்லாமே செஞ்சேன். அந்த 1 இயர் வந்து முடிஞ்சு அடுத்த இயர் ஸ்டார்ட் ஆகல, எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு சார். எதுவுமே செய்ய முடியல, சாமி கும்பிட முடியல, விஜயதசமியில் சாமி கும்பிட முடியல, ஆயுத பூஜை அந்த வருஷம் போடல, வீட்டில் செய்ய முடியல, தொழில் வீட்டில் ஸ்டாப் ஆயிடுச்சு, வீட்டில் இருந்து வெளியில் வர சூழ்நிலை வந்துருச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் வெளியில் வந்த சூழ்நிலை கூட 2வது போச்சு சார். ஆனால் எந்த ஒரு இதுவுமே அந்த நமக்கு ஒரு கான்செப்ட் செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம். பட் நெக்ஸ்ட் இயரில் வந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு சார். எதுவுமே கும்பிட முடியல. புரட்டாசி மாதத்தில் வந்து பெருமாள் சாமிக்கு படையில் வச்சு சாமி கும்பிடுவோம், அது செய்ய முடியல. விஜயதசமி சாமியில், கோகுலாஷ்டமியில் சாமி கும்பிடல. இப்படி ஸ்டாப் ஆகிறது என்ன சார் காரணம்? சரி சொல்லுங்கள் சார். உட்காருங்க. ஆக்சுவலி கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படியே கொஞ்சம் என்னுடைய பொருளாதாரம் சொல்லலை, மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நான் கீழே இறங்கின மாதிரி தெரிகிறேன் அப்படின்றத ஒரு கேள்வி. ஆமாம் தானேங்க? ஓகே, ரைட். ஏதோ ஒரு வழிபாடு முறை செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு துன்பம் நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ ரோட்டில் யாரோ ஒருத்தர் வலிக்கு விழுந்துட்டாங்கன்னா அதுக்கு நான் காரணமாக இருக்குன்னு நினைப்பீங்களா? அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் பூஜை பண்ண முடியலன்னா பித்ரு வழிபாடு பண்ணதுனால தான். இப்போ நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க, நான் சொன்னேன் நீ கேட்கல, போனதுனால தான் வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், நான் வாஸ்தவமாக கேட்குறேன், உங்கள் பாட்டினால் உங்களுக்கு நல்லது நடந்துச்சா, நல்லது நடக்கலையா? அந்த பாட்டிக்கு நன்றி சொல்கிறதுல என்ன தப்பாயிடுச்சு? ஸோ அதனால் கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க. நாம் வேறு எதுவும் தெய்வ குத்தமோ பெரிய தப்பெல்லாம் பண்ணல. நான் நல்லது நடந்ததுனால நான் நன்றி தெரிவிச்சிட்டேன். ஆனால் என்ன பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னா, பாட்டிக்கிட்ட போய் கேட்கக்கூடாது. பித்ரு வழிபாடு பண்ணி நிறைய பேருக்கு தவறுகள் நடக்குதுன்றதை நானும் கேட்டிருக்கிறேன். என்னன்னா சயின்ஸ் புரிஞ்சுக்கிறது இல்லை, சும்மா ஏதோ சொன்னேன்னு செய்யாமல். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த பித்ருபக்ஷன்ற வார்த்தையுடைய அர்த்தம் புரிஞ்சு நாம் வாங்கின நன்றிக்கு அவங்களுக்கு நன்றி சொல்கிறது இல்லாமல் இறைவன் கிட்ட தான் கேட்கணும், என்னன்னு பாட்டியை நல்லா வச்சுக்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ நாம் பித்ரு வழிபாடுனா என்ன செஞ்சிட்ருக்குறோம்? என்ன கும்பிட்டீங்க? பாட்டிக்கிட்ட ஏதோ கேட்டிருப்பீங்க, இல்லை ஏதோ தப்பாக பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இல்லாமல் அந்த அந்த சயின்ஸை ப்ராப்பராக புரிஞ்சோன்னா இதில் எந்த தவறுமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் தானே சார்? ஓகே. கடைசி கேள்வி சார். வணக்கம். முதல்ல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரமத்தி வேலூர்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தவுட்டுப்பாலம்னு ஏரியா. நாங்கள் ஒரு 15 வருஷமாக அந்த நீத்தார் கடன் தீர்த்தல் திதி கொடுக்கறத பற்றி சொன்னீங்க இல்லையா? அது வந்து இந்த தென்புலத்தார் வழிபாடுன்னு சொல்லி சைவ சித்தாந்த முறைப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இலவசமாக தான் செய்கிறோம். வரவங்களுக்கு வந்து கணவன் மனைவியாக வந்து அவங்க உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது நீங்கள் சொன்ன மாரி அந்த பெரியவங்களுக்கு இந்த நீர்த்தார் கடன் தீர்த்தல் செய்கிறதுனால நிறையா நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு யாரும் அங்கே தட்சணையெல்லாம் வாங்குறதில்ல. 3 அமாவாசையில் இப்போ செஞ்சுக்கிட்டு வரோம். 6 அமாவாசை செஞ்சோம், இப்போ 3 அமாவாசை செய்கிறோம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த புரட்டாசி அமாவாசை. இது யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். அதுக்கு உண்டான டைமுக்குள்ளே வந்துட்டாக்கா அங்கே முறைப்படி எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஒரு தகவலை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற செயல் ரொம்ப சிறப்பாக. இல்லை, எனக்கு ஒருத்தர் வந்து குருநாதர் அங்கே இருக்கிறாரு. அதெல்லாம் அது ஒரு கூட்டு வழிபாடாக செய்கிறோம். ஒரு 6 பேர் இன்னைக்கு நாங்கள் ஆரம்பிச்சது.
ஒரு 500 பேர் வரைக்கும் வராங்க. நல்லதுங்க சார், நல்லது. நன்றி. இப்போ அவர் சொன்ன விஷயங்கள்ல தென்புலத்தாரை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க. தென்புலத்தார்னா யாருங்க? தென்புலத்தார்னா தெரியுமா? பித்ருக்கள்னு அர்த்தம். பித்ருக்கள்னா புரியுது இல்லைங்களா? அதே தான். அதாவது ஒருத்தருடைய, அதாவது இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 கடமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி வள்ளுவர் ஒரு 5 கடமை சொல்லியிருக்கிறாரு. அந்த தென்புலத்தார் குரல்ல அந்த 5 கடமை சொல்றாரு. என்னன்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலை அடையணும், ஒரு மேன்மை நிலை அடையணும் அப்படின்னா 5 கடமைகள்ல ஃபர்ஸ்ட் உங்களுடைய தென்புலத்தாருக்கு நன்றி சொல்றீங்கன்றாரு. தென்புலத்தார்னா பித்திருக்கள். இதை ஒன்றும் ஒருத்தர் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாரு. 2வது இந்த உடல், இந்த மனசு, இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லி இந்த 5 பேர் நம்ம சொல்ற இந்த 5 விதமான நபர்கள் அதிலே வந்துட்டாங்க. நம்ம 43வது குறள் படித்து பாருங்க. எக்ஸாக்டாக அந்த குறள் பேச வரல எனக்கு. இதில் பாருங்க, இன்னைக்கு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய மனதளவில், உடல் அளவில், உங்களுடைய தொழில் கற்றுக் கொடுத்த எல்லாருமே இதில் வந்துடுவாங்க. இந்த 5 கடமைகள் சொல்றது வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதும் அந்த குறள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த 5 விதமான நிலையில் இருக்கக்கூடியவங்களில் முக்கியமானது ஒருத்தர் அவர் வள்ளுவரே ஆட் பண்ணியிருக்கிறவர் யாருன்னு? தென்புலத்தார். அதனால இது தவறு எதுவும் கிடையாது. உங்களுடைய பித்ருகளுக்கு நீங்கள் சடங்கு செய்கிறது ஓகே தானே? சரி, இப்போ அவர் செஞ்சுட்டு இருக்கிற பணி ரொம்ப சிறப்பானது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? சரி, இப்போது நாம் இன்னைக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். மேபி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா இது மூலமா நீங்கள் ஒன்று நல்லது வாங்கியிருக்கீங்க தானே? ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதுவும் இறைவனால் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ எது ஒன்றும் நம்ம கலாச்சாரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம் தானே? எது ஒன்று கொடுத்துட்டு தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு கொடுக்கணும்னு கூட சொல்ல மாட்டாங்க, கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. எது ஒன்று நீங்கள் ஒரு குருமாட்ட கற்றுக்க போகும்போதும் முதல்ல தட்சணையை வச்சுருவாங்க. குருவே எனக்கு இது சொல்லி கொடுமான்னு கேட்பாங்க. ஆமாம் தானே? இப்போ அந்த பழக்கம் மறுவிடுச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு. முதல்ல என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும், அதுக்கப்புறம் பின்னாடி மிச்சமாக இருந்தால் பார்ப்போன்ற மனநிலை மாறிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல ஏமாந்ததுனால அந்த மாதிரி ஆகுது, தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மரபு உண்மை. நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணும்னா ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறது இது இறைவனுடைய தர்மம். இப்போ நம்ம ஏதோ உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு இதனால பயனுள்ளதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதுக்காக ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ இருந்ததுன்னா நீங்கள் சாமிக்கிட்ட வைங்க. எதுக்கு அப்படின்னா எதையுமே நம்ம வந்து இலவசம் எடுக்கக்கூடாது. எதையும் நம்ம கொடுத்து வாங்கும்போது தான் நம்ம உயிரில் போய் பதியும். எதையுமே உயிரில் போய் பதியும்னா அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம தானமாக தரணும். அப்போ தான் அது நமக்கு நன்மை. இது இறைவனுடைய விதிமுறையில் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம அந்த பணத்துக்காக சொல்ல, இந்த மரபு உங்களுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒருத்தர் வந்தீங்க அப்படின்னா வச்சுட்டு இங்கே பூஜை பண்ண பிரசாதம் இருக்குது, வாங்கிட்டு முன்னாடி வந்து உணவு பிரசாதம் தயாராக இருக்குது, வாங்கிக்கலாம். சார் வணக்கம் சார், நான் ராசிபுரத்துலேருந்து வரேங்க. இப்போ நீங்கள் இயற்கை விதிமுறைகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இயற்கை விதிகள் நிறையா இருக்கிறத உங்ககிட்ட கற்றுக்க விரும்புகிறோம். அது உங்களோட கான்டாக்டில் இருக்கிறதுக்கு மீண்டும் இது மாதிரி தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் அதையும் சொல்லிவிட்டு கொஞ்சம் முடிச்சுக்கலான்னு விரும்புகிறேங்க சார். ஓகே. ஆக்சுவலி இப்போ இந்த வகுப்பு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒருத்தர் செய்ய முடியாதுங்க. இந்த ஆர்கனைசிங் உங்களை எத்தனை பேர் கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வகுப்பை கற்றுக்கிட்டவங்க அவங்க செஞ்சது தான். இங்கே இந்த வகுப்பு நடக்குதுன்னா முக்கியமாக எல்லாமே அந்த நபருடைய உழைப்பு தான். ஸோ இங்கே நிறைய பேருக்கு நாம் இந்த இயற்கையுடைய இறை தர்மம் என்னன்றதை நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு அதன் பேரில் ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம கொல்லாமட்டியில் கூட ஒரு வகுப்பு எடுக்கிறது நம்ம தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்டு போங்க. அந்த மைக் வச்சுருக்கிறாரு இங்கே ஒருத்தர், அவர்கிட்ட உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. விரைவில் எங்கள் வகுப்பு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு யோஜனை இருக்குது. அப்போ நீங்கள் அந்த வகுப்பு அட்டன் பண்ணிக்கலாம். தூரமாக இருக்கிறவங்க நீங்கள் தூரமானா சேலத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்க அவங்க நீங்கள் யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பெட்டர். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபோனில் பார்த்து கேட்டிருக்க முடியுமா? ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பார்த்தா 1000 டிஸ்ட்ராக்ஷன் வரும், உள்ளே போகாது. ஸோ நேரில் உட்காந்து கேட்கும்போது தான் அதோடைய பயன் அதிகம். ஸோ நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தீங்கன்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ்.
அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் பேர் கொடுத்துட்டு போங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. விரைவில் வந்து கொல்லாம்பட்டியில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். விரிவுபடுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது.